சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி சமயக்குறவர் சந்தானக்குறவர் அகச்சந்தானம் புறச்சந்தானம் உயர்ந்த சந்தானம் கைலாய பரம்பரை போற்றி மங்களாம்பிகையுடனும் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியம்மையுடனும் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் வருவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளை போற்றி இந்த பணியை செய்வதற்கு தேவையான உடல்நலம் மனவளம் ஞானத் தெளிவை நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயத்திலே விண்ணப்பித்து நாம் ஞானசம்பந்தருடைய தோளுடைய செவியன் என்ற பகுதியை பார்க்கணும். அதற்கு முன்பு அந்த ஞானசம்பந்தர் அந்த பதிகத்தை பாடுவதற்கு முன்பு இருக்கக்கூடிய பதிகச் சூழலே கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அதை நீங்கள் அதுக்காக இதை எழுதிட்டு போய் அப்படியே எல்லாருக்கும் சொல்லிடணும்னு கிடையாது. ஆனால் அதில் நிறைய நான் சும்மா தற்செயலாக படிக்கும்போது நிறைய செய்தி இருந்தது. முதல்ல உங்களுக்கு பயன்படக்கூடிய செய்தி தனிப்பட்ட முறையில். அவருடைய புராணத்தில் எந்த நம்பரில் இந்த புராணம் தொடங்குகிறது? 1899 இருக்குது. எனக்கு உங்களுக்கு எந்த நம்பர்னு தெரியலையா? 1899 நம்பரில் இந்த நானே சொல்லிடுறேன், நீங்கள் போய் பார்த்துக்கிடுங்க. செல்லில் பார்த்துக்கிடுங்க, ஒரு செல்லில் பதிஞ்சால் போதும், ஒரு மாற்றிக்கிடலாம். 1899 என்னுடைய இதில் பார்த்துக்கிடுங்க. வேதநெறி தழைத்தோங்க என்பது தான் முதல் மந்திரம் ஞானசம்பந்தர் புராணத்தில். வேதநெறின்னு தொடங்குகிற மந்திரம். அந்த வேதநெறி தழைத்தோங்க என்ற மந்திரத்தில் நாம் என்ன முன்னுரையை என்ன சொல்லலாம்? ஞானசம்பந்தர் புராணம் எப்படி தொடங்குகிறது? வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க அப்படி தொடங்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது முதல்ல வேதம்னா என்னன்னு சொல்லணும்ல. வேதம் இறைவனை அறிய கருவி, அவ்வளோதான். வேதம் இறைவனை அறிய கருவி. அந்த தொடரை நீட்டி சொல்லுங்க. வேதநெறி தழைத்து ஓங்குதல் என்றால் என்ன அர்த்தம்னா, வேதநெறி செல்வோருக்கு என்ன தடைகள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நீக்குதல். அப்போ ஞானசம்பந்தருடைய அவதார நோக்கம் என்ன? வேதநெறியில் போக விரும்புகிறவங்களுக்கு இப்போ உதாரணமாக ஒரு நடைபாதையில் சீகேசியா உரை அப்படி தான் இருக்குது. சீகேசியா உரையில் ஒரு நடைபாதை இருக்குன்னா அதில் தடை நீக்கிறதுனா என்னது? முள்ளு கிடந்தா எடுத்து என்ன செய்யணும்? ஓரமாக போடணும். கல் கிடந்தா ஓரம் போடணும். வண்டி வாகனம் போகிறதுக்கு வசதி செய்யணும். அதே மாதிரி ஞானசம்பந்தருடைய வருகையினால் வேதம்ங்கிற பாதையில் வருகின்ற தடைகளெல்லாம் என்ன செய்யப்படுகிறது? நீக்கப்படுகிறது. அதான் தழைத்தல். வழிச்செல்வோருக்கு தடை நீக்குதல். இப்போது மதுரையில் வேத வேள்வியை நிந்தனை செய்துடன் தானே எடுத்தார். அப்போ வேத நெறிக்கு தடையாக மதுரையில் யார் இருந்தா? அப்போ சமணர்கள் என்ற கல்லை அவர் நீக்கிறார். இதுதான் உங்களுக்கு வேதநெறி தழைத்தோங்கன்னா வேதநெறியில் செல்வோருக்கு வருகின்ற தடைகளை நீக்குதல் அப்படின்னு புரிஞ்சு. மிகு சைவத்துறை, மிகு சைவத்துறை விளங்க என்றால் இங்கு சைவம் என்பது ஆகமம். சைவம் என்பது எப்படி ஆகமாகும்? அங்கே வேதம் சொன்னாங்க என்னதான் சொல்லியிருப்பாங்க? ஆகமம் தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ மிகு சைவம் என்பதில் சைவம் என்பது சமயத்தை குறிக்காமல் எதை குறிக்கிறது? ஆகமத்தை குறிக்கும். சைவம் என்பது ஆகமம். சித்தியார் என்ற நூலில் சிவாகமங்கள் சித்தாந்தம் என்று இருக்கிறது. இந்த தொடரை சொல்லி பாருங்க மீண்டும். வேதநெறி மிகு சைவத்துறை. மிகுங்கிற வார்த்தை எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது? வேதத்திற்கு மிகுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. எதுக்கு பயன்படுத்துறாரு? அப்போ ஏன் அந்த கேள்வி? மிகு என்பதற்கு குறையற்றன்னு அர்த்தம். மிகு என்ற சொல்லுக்கு குறையற்ற. அப்படியானால் வேதநெறியில் குறை இருக்குதான்னு கேட்கக்கூடாது. வேதத்தில் குறை இல்லை. வேதத்தை பின்பற்றுகின்ற சமயங்களில் என்ன இருக்கிறது? புரிஞ்சுக்கிடணும் தெளிவா. வேதத்தில் குறை இல்லை. வேதத்தை பின்பற்றுகின்ற சமயங்களில் குறை இருக்குன்னு சொல்லக்கூடாது. குறை இருக்கலாம். ஆனால் சைவ ஆகமங்களில் என்ன கிடையாது? குறை கிடையாது. புரியுதா? முற்றிலும் சீகேசியா குறிப்பு தான். நீங்கள் தைரியமாக இதை சொல்லலாம். வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்கன்னா என்ன சொல்லிடுவீங்க இவ்வளவு நேரத்துக்குள்ள? வேதம்ங்கிறது இறைவனை அறிவதற்கு கருவி. தழைத்தோங்குதல்ங்கிறது வழிச்செல்வோருக்குரிய தடைகளை எல்லாம் ஞானசம்பந்தர் என்ன செய்கிறாரு? ஞானசம்பந்தருடைய அவதாரம் அதை நீக்குகிறது. அதாவது மிகுதல், தழைத்து ஓங்குதல். ஓங்குதல் என்றால் அதாவது ஓங்குதல் என்பதற்கு நிலைத்தல் அர்த்தம். ஓங்குதல்னா நிலைத்தல். அதாவது
நிலைத்தல் என்பதற்கு வேதத்தை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கல்ல நிறையா, அதையெல்லாம் யாரால் நீங்க போகிறது? ஞானசம்பந்தர். அதான் நிலைத்தல். மிகு சைவத்துறைனா சைவங்கிறது ஆகமத்தை குறிக்கும். சிவாகமங்கள் சித்தாந்தம்னு சித்தியாரில் சொல்லியிருக்கிறாங்க. மிகு என்பது குறையற்ற என்ற பொருளை தரும். அப்போ வேதத்தில் குறை இருக்குதான்னா வேதத்தில் குறை இருக்குன்னு சொல்லலை. வேதத்தை பின்பற்றி வருகின்ற சமயங்களில் என்ன இருக்க வாய்ப்பு இருக்குது? இப்போ நம்ம இன்றைக்கு பாடத்தில் என்ன படிச்சிங்க? அந்த சிவாத்வித சைவர்லாம் நம்ம ஆட்கள் தானே. அவங்களே நம்ம கொள்கையிலிருந்து என்ன செய்கிறாங்க? மாறுகிறார்கள் அல்லவா? ஆமாம். அப்படி புரிந்து கொள்ளணும். வேத நெறி அப்படிங்கிறதுக்கு ஒரு சுருக்கம், வேத நெறிங்கிறதுக்கு ஒரு சுருக்கமான விளக்கம் வைதிக ஒழுக்கம். வேத நெறி வைதிக ஒழுக்கம். வேத நெறினா என்ன சொன்ன போதும்? வைதிக ஒழுக்கம். சைவத்துறை சுருக்கமாக சொல்லுங்க சார். சைவத்துறை சரியை முதலான சிவதர்மம். புரியுதா? வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய. பூத பரம்பரைனா பிறந்த உயிர்கள் எல்லாம் உய்வடையன்னு அர்த்தம். முதல்ல நம்ம வகுப்பெடுக்கும் போது ஒரு 40-50 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 5 பேருக்காக வகுப்பெடுக்கணும். அதில் இருக்கிற விஐபிகளுக்காக எடுக்கணும். புரியுதா? நமக்கு என்ன தெரியும்னு காட்டணும். முதல்ல மற்றவங்களுக்கு புரியுதாங்கிற வச்சு கவலைப்படக்கூடாது. முதல்ல யாருடைய இதை காட்டணும்? வெயிட்டை முதல்ல காட்டணும். சப்ஜெக்ட் தெரியும்னு காட்டணும். பிறகு கடைசியில் இன்றைக்கு இதே மாதிரியே நான் உங்களுக்கு தொடர்ந்து பேசி உங்களையெல்லாம் படுத்துவேன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு ஒரு ஆர்வத்தில் இப்படி நான் இதையெல்லாம் சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். முதல் வகுப்பில் அந்த விஷயம் தெரிஞ்ச ஒரு 10 பேருக்காக என்ன செய்யணும்? பேசணும். புரியுதா? அடுத்து புனித வாய்ங்கிறதுக்கு பொருள் சொல்கிறார். புனிதவாய். புனிதவாய் மலர்ந்து அழுத. புனிதவாய் மலர்ந்து அழுத. ஞானசம்பந்தர் அழுத பிறகு அமுது உண்டாரா? அமுது உண்ட பிறகு அழுதாரா? அப்போ அழுவதற்கு முன்பு வாய் புனிதமானது. பாருங்க, இப்படியெல்லாம் சீகேசிய உரையிலிருந்து உங்களுக்கு கருத்துக்கள் வருது. நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம், எதை வேணாலும் விட்டுக்கலாம். புனித வாய்னா என்ன அர்த்தம்? அழுவதற்கு முன்பே புனிதமான வாய், புனித வாய். வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து எழுத சீதவள வயற்காளி. காளி சீதவளம் என்று சொன்னது இந்த தலம் பிறவியினால் வரும் வெப்பத்தை நீக்குவது. இத்தலம் பிறவியினால் வரும் வெப்பத்தை நீக்குவது. அந்த மந்திரத்தை ஒருத்தர் படிங்க. செல் பார்த்தனால எதை பார்த்தா படிங்க. புனிதவாய் மலர்ந்தெழுத சீதவள வயற்காளி தானே, வயற்புகலி. வயற்புகலி திருஞான சம்பந்தர் பரவுவாம். திருத்தொண்டு பரவுவாம். பரவுதல் என்ற சொல்லுக்கு போற்றுதல் அர்த்தம். துதித்தல், போற்றுதல். இதுல சேக்கிழார் என்ன சொல்றாராம்? உரையாசிரியர் சொல்றாரு, நான் புராணம் சொல்லலைன்னு சொல்லலையா, நான் ஞானசம்பந்தரை புகழ்றேன்னு தான் சொல்றாராம். ஞானசம்பந்தர் புராணம் கதையல்ல, புகழுச்சல் அப்படிங்கிறாரு. அதாவது இதை நீங்கள் ஒரு தோத்திரமாக எடுத்துக்கிடுங்க. அவர் வரலாறெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, ஞானசம்பந்தர் வரலாறை என்னால் சொல்லி முடிக்க முடியாது. அதனால் நான் சொன்ன இந்த புராணத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிடுங்க? திருத்தொண்டு பரவுவாம். திருத்தொண்டை நான் சொல்லுகிறேன்னு சொல்லலை, புகழ்கிறேன். திருத்தொண்டை நான் புகழத்தான் முடிஞ்சிருக்குது என்னால். 1000க்கு மேலே மந்திரத்தை எழுதிவிட்டு என்ன சொல்கிறாரு? ஞானசம்பந்தர் வரலாற்றை என்னால் சொல்ல முடியலைங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு புகழ்ந்திருக்கிறேன். அப்படி தான் சொல்லிடுறாரு சேக்கிழார். இது முதல் மந்திரத்திலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்திகள். புரியுதா? இதை சுருக்கி நீங்கள் புதுக்கவிதை மாதிரி நறுக்குன்னு அடிக்கணும். புரியுதா? இதை நீங்கள் அப்சார்ட் பண்ணி பார்த்துக்கிடணும் எல்லாரும். அடுத்த மந்திரம் 1900 மந்திரம். 1900 அந்த பிறை சூடிய சிலம்பணிந்த இறைவனின் சைவத்துறையில் வழி வந்த குடி திருக்கழுமலத்தில் இருக்குது. திருக்கழுமலம். இப்போ புகழினாரு முதல் மந்திரத்தில். இப்போ எந்த வார்த்தையை போடுறாரு? திருக்கழுமலம்ங்கிற தலத்தை முதல்ல தலத்தை அறிமுகப்படுத்துறார். அதே மந்திரத்தில் மன்னிய சைவத்துறைங்கிற வார்த்தையை உரையாசிரியர் எடுத்து மன்னிய சைவத்துறைனா எந்த பகையாலும் அழியாத சைவம். எந்த பகையாலும் அழியாத சைவம்.
1913வது மந்திரம். ஏன் மந்திர நம்பர் நீங்கள் பேசும்போது யாரும் மந்திர நம்பர் சொல்ல வேண்டியதில்லை, ஸ்டோரி மாதிரி அடிச்சிடணும். மந்திர நம்பர் எதுக்கு சொல்லணும், நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்காக சொல்லிகிட்டு இருக்கிறேன். சரியா? 1913வது மந்திரம். அந்தணர் குடியில் வேத நெறி பின்பற்றக்கூடிய கவுனியர் கோத்திரத்தில் கோத்திரம்னா குலம்னு அர்த்தம். அந்தணருங்கிறது குடி, கோத்திரங்கிறது குலம். அதன் உட்பிரிவில் சிவபாத இருதயர் இருக்கிறார். நம்ம கோத்திரம்ங்கிறது குலத்தை குறிக்கும், அந்தணருங்கிறது குடி. அதாவது பெரிய பிரிவு அந்தணர், உட்பிரிவு என்னது கோத்திரம். கவுனியர் கோத்திரம். சரியா? அதில் பிறக்கிறார். அடுத்தது அந்த ஞானசம்பந்தருடைய தந்தையாரை பற்றி சேக்கிழார் சொல்லும்போது உலகு வாழ தவம் செய்பவர், உலகம் வாழ்கிறதுக்காக தவம் செஞ்சவர். அந்த மந்திரத்தை யாராவது ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, நான் சொன்னால் சொல்லுங்கள், அப்போ தான் நான் உங்கள் கூட வர்றேனாங்கிறது தெரியும். உலகு வாழ தவம் செய்பவருங்கிற எதில் இருக்குது? அதே மந்திரத்தில் வருதா? நான் உரையாக எழுதிட்டு விட்டுட்டு போயிடுவேன் சில நேரங்களில். அதே மந்திரத்தில் வரல, 19-13 வருது. 19-13வது மந்திரம். அப்போ தான் நான் சொல்கிற நம்பர் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் போய் ரெஃபர் பண்ண முடியும். இருக்குதா? இருதயர் என்று இப்புவி வாழ தவம் செய்பவர். அதாவது இந்த உலகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தவம் செய்யக்கூடியவர் அவங்க அப்பா. 19-14 எல்லாருமே முடிஞ்சால் செல்லில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. 19-14 14 இப்போ நான் சொல்ல போகிறேன். 19-14 அடுத்து அவங்க தாயாரை பற்றி அறிமுகப்படுத்துகிறார். எல்லையற்ற பெருமை உடையவங்க பகவதியார், அவங்க அம்மா பேர். கணவர் கருத்தறிந்து செயல்படக்கூடியவர். இப்போ 19-13 யாரை அறிமுகப்படுத்தினார் சேக்கிழார்? அவங்க அப்பா பேர் என்ன? என்ன அர்த்தம்? பேருக்கு என்ன அர்த்தம்? சிவன் திருவடியை எப்போதும் இதயத்தில் கொண்டவர். அதை சொல்லணும் கட்டாயம். இதுதான் ஞானசம்பந்தர் வாக்கில் உள்ளங்கவர் கல்வனா வருதுங்க. சிவன் திருவடியை இதயத்திலே எப்போதும் கொண்டிருக்கிறது தான் ஞானசம்பந்தருடைய வாக்கில் எதா வருது? என் உள்ளங்கவர் கல்வன். அவங்க அப்பா கேரக்டர் யார்கிட்டே இருக்குது? அவர்கிட்டே இருக்குது. கொண்டவர். புரியுதா? உலகு வாழ அந்த 1913வது மந்திரத்தினுடைய உரை திரும்ப ரிவ்யூ ஆகுது. சிவபாத இருதயருக்கு விளக்கம் சொல்லிடுவீங்களா? சரி. உலகு வாழ தவம் செய்வாருங்கிறதுக்கு என்ன பொருள் எடுக்கணும்னா, சமணம் நீங்குவதற்கு தவம் செய்தார். சமணம் பௌத்தம் நீங்க தவம் செய்தார். சைவம் வளராத நிலை கண்டு வருந்தினார். அதனை நீக்குவதற்கு பிள்ளை பேறு விரும்பினார். நான் விரிவாக சொல்கிறேன், நீங்கள் இதிலிருந்து எடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும். இது என்னுடைய ஸ்டைல். நான் எவ்வளவு விரிவாக சொன்னாலும் ரசனையாக சொல்லுவேன். அது உங்களால் முடியும்னு நான் சொல்லலை. நீங்கள் இதில் எடுக்கிறதுக்கு நிறையா கொடுத்துட்டேன். கலெக்ஷன் இது. நீங்கள் என்ன செய்யணும்? செலெக்ஷன். என்னுடைய வேலை கலெக்ஷன், உங்கள் வேலை என்னது? செலெக்ஷன். என்ன வேணாலும் செலெக்ஷன், என்ன வேணாலும் விட்டுக்கிடலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அடுத்தது அதான் அவங்க தாயாரை பற்றி சொல்கிறாங்க. அவங்க அம்மா பேர் என்னது? பகவதியார்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் சிகேசே உரையில் நானே இப்போ தான் படித்து பார்க்குறேன். பகவன்கிறது ஆண்பால் பெயர், பகவதிங்கிறது பெண்பால் பெயர். சிவபெருமான் அம்மைக்குரிய பெயருங்கிறது. ஆமாம், பகவதி அம்மையின் பெயர். பகவன் என்பது சிவன் பெயர், ஆண்பால் பெயர். பகவதி என்பது அம்மையை குறிக்கிற பெண்பால் பெயர். அப்படின்னா ஞானசம்பந்தருடைய அம்மா பேரு யார் பேரா இருந்திருக்குது? அம்மை பெயராக தான் இருந்திருக்குது. பார்த்தீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சா அப்படியே சுவைச்சு சொல்லணும், ரசித்து சொல்லணும். அடுத்தது 1710 நான் நம்பரை இஷ்டத்துக்கு போட்டு தள்ளிடுவேன். அடுத்தது 1915வது மந்திரம் என்ன இருக்குன்னு பாருங்க யாராவது. 1915 சடைமுடியார் அடியலால் அறியாது பரவு திருநீற்றன்பு பாதிக்கும் தன்மையராய் இருக்குதா? அந்த வரியை நீங்கள் எடுத்துக்கிடணும்.
சடைமுடியார் அடியலால் அறியாது. சிவபெருமானுடைய திருவடியை தவிர அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க ரெண்டு பேருக்குமே சிவபெருமானுடைய திருவடியை தவிர ஒண்ணுமே தெரியாது. வேதத்தால் புகழப்படுகின்ற திருநீட்டு நெறியை காப்பாற்றக்கூடியவர்கள். இப்படி யோசிச்சா இவங்க அப்பா அம்மா கேரக்டர் தான் யாருக்கே வந்திருக்குது, ஞானசம்பந்தருக்கே வந்திருக்குது. வேதம் புகழுகின்ற திருநீட்டு நெறியை காப்பாற்றக்கூடியவர். 19-16 என்ன இருக்குன்னா, சமண பௌத்த பொய் மிகையாக இருந்த காலத்தில், அவருடைய காலத்தில் ஞானசம்பந்தர் பிறக்கிறதுக்கு முன்பு சமண பௌத்த பொய் மிகையாக இருந்தது. வேத வழக்கம் சுருங்கியது. சைவம் போற்றப்படவில்லை. அதை கண்டு துன்பமடைந்தார். வேத வழக்கம் குறைந்திருந்தது, சுருங்கி இருந்தது. வேத வழக்கம் சுருக்கமடைந்திருந்தது. சைவம் போற்றப்படவில்லை. இந்த முன்னுரை உங்களுக்கு யாராக இருந்தாலும் ஏன் பயன்படும் தெரியுமா? ஒரு தேவார பாடசாலையினுடைய நோக்கம் முழுவதும் இதில் வந்துடும். அதுக்கு தான் சொல்கிறது. நீங்கள் கேட்பீங்க, இது எதுக்கு நான் முதல் நாள் சொல்லணும்னா, தேவார பாடசாலை ஏங்கிறதுக்கு இதில் எல்லா விடையும் வந்துடும். பிற பிற கொள்கைகள் ஒடுங்கணும், சைவம் பரவணும், சைவத்தை காப்பாற்றணும், சைவத்தை நிலைநாட்டணும், அதுக்கு தான் எந்த பாடசாலை அப்படின்னு இந்த கான்செப்ட் திரும்பி நின்றுவிடும். நான் கொண்டு கோர்த்துருவேன், நீங்கள் எப்படி கோர்க்குறீங்கன்னு தெரியாது. சமய பௌத்தத்தினுடைய பொய் மிகை, மறை வழக்கம் சுருங்குதல், சைவம் போற்றப்படவில்லை, அதை கண்டு துன்பம் அடைந்தாங்க அவங்க பெற்றோர். 19-17 பரசமயம் நிராகரித்து நீராக்கும் மகனுக்காக தவம் இருக்குதா? அந்த வரியை சொல்லுங்க. பரசமயம் இது இந்த ஒரு வரியோட நிறுத்திக்கிடுங்க. பரசமயம் நிராகரித்து நீராக்கும், பிற சமயங்களை எல்லாம் புறக்கணித்து நீராக்குங்கிறதுக்கு திருநீர்னு அர்த்தம். திருநீரை நிலைநாட்டுதல், திருநீட்டு நெறியாகிய சைவ நெறியை நிலைநாட்டுவதற்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு அவங்க இறைவன்கிட்ட வேண்ட ஆரம்பித்தாங்க. 17-18 அதற்காக பெரிய நாயகியையும் தோணியப்பரையும் வழிபாடு செய்கிறாங்க. வருதா? வழிபாடு செய்கிறாங்க. ஆமாம். அப்போது ஞானசம்பந்தருடைய தாயார் கரு அடைகிறார்கள். அப்போது சேக்கிழார் சொன்னார், உலகு உயிரதுக்காக. ஞானசம்பந்தர் வயிற்றில் வாய்ச்சிட்டாரு. சேக்கிழார் சொல்கிறாரு உலகம் உய்யங்கிறார். ஞானசம்பந்தர் கருவாக தோன்றிய போதே எது உய்யங்கிறாரு? எவ்வளோ பெரிய விஷயம். ஞானசம்பந்தர் கருவாகிறாரு, உலகம் உய்வதற்காகங்கிறார். 1920 திருவாதிரை நாள். இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். 1 by 1 நம்பர் போட்டு எழுதுங்க. இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் பண்ணி நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஞானசம்பந்தர் ஏன் பிறந்தாருன்னு ஒரு 25 காரணத்தை சும்மா அடுக்கடுக்காக சொல்லணும். ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதாவது திசைகள் விளக்கமடைய 1 by 1 எழுதுங்க. புது கவிதமாக திசைகள் விளக்கமடைய, பிற சமயத்தினுடைய செருக்கு நீங்க, வேதம் தழைக்க, சைவம் தழைக்க நீங்க, வேதம் தழைக்க, சைவம் தழைக்க, தொண்டர் மகிழ, திருநீற்று நெறி 8 திசையில் நடக்க, 7 உலகத்து உயிர்கள் மகிழ. ஞானசம்பந்தர் பிறக்கிறதுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இருக்கு? 7 உலகத்தில் உள்ள உயிர்களும் மகிழ்ச்சி அடைகிறதுக்கு சம்பந்தம் இருக்குங்கிறார். 7 உலகத்து உயிர்கள் மகிழ. அடுத்தது தேவர்கள் அதிசயிக்க. அடுத்தது வேள்விகள் பெருக. தவம் செய்த பயன் கிடைக்க. தென் திசை பெருமை பெற. தவம் செய்தோருக்கு பயன் கிடைக்க. தென் திசையே பெருமை பெற. மண்ணுலகே பெருமை பெற. தமிழ் வழக்கே வெல்ல.
இசை பெருக. இந்த இடம் அழகான இடம் பாருங்க. 19:22 பாருங்க. 19:22 என்ன சொல்லுது? இசை முழுதும் மெய்யறிவும் இடங்கொள்ளும் நிலை பெறுக. இசை அறிவும் மெய்யறிவும் பொருந்தும் நிலை பெறுக. இசை அறிவு வளர்றதுக்கு பிறந்தாராம் யாரு? ஞானசம்பந்தர். இதை வந்து பாடுறவங்க எடுத்துக்கிடணும், தேவைப்படுற இடங்கள்ல சொல்லணும். ஞானசம்பந்தர் ஏன் பிறந்தாருன்னா இசை பெறுகிற, இசை அறிவு வளரணும், மியூசிக் நாலேஜ் வளர்றதுக்காக இவர் பிறக்கிறாராம். எவ்வளவு அழகா இருக்குது. ஆமா, அதாவது இசை அறிவும் மெய்யறிவும் நிலை பெற, மக்கள் படைப்பு முதன்மை பெற, குற்றங்கள் நீங்க, தோணியப்பர் அருள் பெறுக. இங்க பாரு கொடுமையை பாருங்க. தோணியப்பர் அருள் பெறுறதுக்கு யார் வேணுமா? சம்பந்தர் வரணுமா? அப்படியே இருக்குதுங்க. 24 தோணியப்பர் அருள் பெறுக, பிற நெறிகள் நீங்க, இயங்கும் உயிர்கள் இயங்காத உயிர்கள் சிவத்தன்மை பெற ஞானசம்பந்தர் பிறந்தார். யாராவது ஒருத்தர் வேகமாக வாசிங்க பார்க்கலாம், புது கவிதை மாதிரி இருக்கணும். எல்லாம் சிவத்தன்மை பெற, சரம் அச்சரங்கள் எல்லாம் சிவத்தன்மை பெற. சத்தமா யாரா வாசிங்க பார்க்கலாம். திசைகள் விளக்கமடைய, பிற சமயத்தின் செருக்கு நீங்க, வேதம் தலைக்க, சைவம் தலைக்க, தொண்டர் மகிழ, திருநீற்று நெறி 8 திசையிலும் நடக்க, 7 திசைகள் உயிர்கள் மகிழ, தேவர்கள் அதிசயிக்க, வேள்விகள் பெருக, தவம் செய்த பயன் கிடைக்க, தென் திசையே பெருமை பெற, மண்ணுலகே பெருமை பெற, தமிழ் வழக்கே வெல்ல, இசை பெருக, மக்கள் படைப்பு முதன்மை பெற, குற்றங்கள் நீங்க, தோணியப்பர் அருள் பெருக, பிறநெறிகள் நீங்க, இயங்கும் உயிர்கள் இயங்காத உயிர்கள் சிவத்தன்மை பெற. எத்தனை பாயிண்ட் வந்திருக்குது? ஞானசம்பந்தர் பிறந்ததுக்கு மினிமமா 19 காரணம். மேக்சிமமா விரிச்சா விரிஞ்சிடும். 19 நம்ம ஷார்ப்பா சொல்லக்கூடாது. விரிச்சா பெருகும், சுருகுறம், குறைஞ்சிரும். இது இத்தனை காரணங்களை சேக்கிழார் சொல்றார். பெரிய புராணத்தில் வேறு யாருக்குமே இத்தனை காரணங்களே கிடையாது. புரியுதா? ஆமா, இவ்வளவு இருக்குது. இதை விரிச்சா 1000 மந்திரம். அடுத்தது 19:40 மந்திரம். 19:40 நான் சொல்ற வரி இருக்குதான்னு பார்த்துக்கிடுங்க. பரமர் தாழ்பரவும் அன்பே திருமுகை சுரந்து அமுது செய்தருளுவித்தார் இருக்கா? 19:40 வேகமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி வரணும். ஏன்னா நிறைய பார்க்கணும். 8:30 மணி ஆனாலும் நீங்கள் வீட்டுக்கு போக முடியாது. பரமர் தாழ்பரவும் அன்பே திருமுகை சுரந்தமுது செய்தருளுவித்தார் இருக்குதா? என்ன இருக்கு? வாசிங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? இது ரொம்ப முக்கியம். இந்த புராணத்துக்குள்ள என்ட்ரியே இங்கதான் இருக்கு. அதாவது அவங்க அம்மா அவருக்கு அமுது கொடுக்கும்போது சிவனை கும்பிடுற அன்பை கலந்து கொடுத்துட்டாங்களாம். ஆமா, நீங்க அமுது கொடுத்தது அம்மை அம்மைங்கிறீங்க. முதல் ஓப்பனிங் யாரு? இவங்க அம்மா. பெரிய புராண கதையே நம்மால் இன்னும் சொல்லிட்டு இருக்கிறான். புரியுதா? அதாவது சிவபெருமானை கும்பிடுற அன்பை அமுது கொடுக்கும்போது இவங்க கலந்து கொடுத்துட்டாங்களாம். அப்ப எப்படி சொல்லணும்? அமுது கொடுத்தது அம்மா, அந்த அன்பு கொடுத்தது அம்மா, ஞானம் கொடுத்தது அந்த அம்மா. பெத்த அம்மா அன்பு கொடுத்தாங்க, பெரிய நாயகி என்ன கொடுத்தாங்க? ஞானத்தை கொடுத்தாங்க. புரியுதா? ஓப்பனிங் யாரு தான்? அவங்க அம்மா தான், பகவதியார். அப்படியே தொடர்ந்து வாருங்க. 1940 பிறகு செங்கீரை பருவத்தை வச்சு தலையை ஆட்டினாரு அப்படின்லாம் வரும். அது எதில் வருதுன்னு பாருங்க, பார்க்கலாம். அதாவது சிவபெருமான் வேலையை தவிர வேற வேலையை செய்ய மாட்டேன்னு தலையாட்டுறாராம். ஞானசம்பந்தர் பிறந்து வளரும்போது தலையாட்டுறது என்ன பருவம்னா தமிழ்ல செங்கீரை பருவம். சேக்கிழார் சொல்றாரு, இவர் எதுக்கு தலையாட்டுறாராம்? சிவனை தவிர யாருக்கும் வேலை செய்ய மாட்டேன், சிவனை தவிர யாருக்கும் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்றாராம். புரியுதா? அதற்கு பிறகு அதுக்கடுத்தது நாமறியோம் பரசமயோம் அப்படின்னு ஒரு வரி வருதா? அடுத்த மந்திரம் எத்தனை? 19 46 வச்சுக்கிடுவோமா? சரி, 40. இப்போ வந்து 40. இப்போ நீங்க சொல்றது 46 தானா?
சரி, ஓகே. ஆமாம், நீங்கள் வரியை பிடிச்சிக்கிட்டா சரி. நான் உங்களுக்காக தான் கேட்டுகிட்டே இருக்கிறேன். நாமறியோம் பரசமயம், அதில் அந்த வரியை நான் சொல்கிறத எழுதிடுங்க. நாமறியோம் பரசமயம், 2 டாட் வச்சுக்கிட்டு போம் அகல. அதாவது இவர் கைத்தட்டுறாரு யார்? ஞானசம்பந்தர். சேக்கிழார் சொல்கிறாரு, வேறு சமயங்கள்லாம் எனக்கு தெரியாது, எல்லா சமயங்களும் போய் சேர்ந்துருங்க, வெளியே போ அப்படிங்கிறாராம். பிறகு தாளம் கேட்குறாராம். கையை தட்டுறதுனால என்ன கேட்குறாராம்? தாளம் கொடுங்க சாமின்னு கேட்குறாராம். ஆமாம், இதில் நீங்கள் இதெல்லாம் பொறுமையாக சொல்லணும், நல்லா ரசித்து சொல்லணும். நம்ம சைவத்தில் என்ன பண்ணுறோம்னா அவசரப்படுறோம். எனக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அவசரப்பட மாட்டேன், வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருப்பேன். புரியுதா? தேய்க்க என்ன செய்யும்? ஷார்ப்பாகும், மைண்டில் செட் ஆகும், ஓடக்கூடாது. அடுத்தது எவ்வுலகும் தனித்தனியே வாழ வரும் அவர் தம்மை வருக என அழைப்ப. இருக்குதா? வருக எத்தனாவது மந்திரம்? 48. அதாவது வருகை. இப்போ இதில் அந்த பிள்ளைத்தமிழ் பருவங்களை சேக்கிழார் அப்ளை பண்ணுறாரு. அதில் வருகை பருவம் வருது. எவ்வுலகும் தனித்தனியே வாழ வரும் அமிர்தம்மை வருகன்னு கூப்பிடுறாங்களாம். சேக்கிழார் சொல்கிறாரு, எல்லா உலகத்தையும் தனித்தனியாக வாழ வைக்கிறதுக்கு வந்தவர் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்களாம். யார? ஆமாம், எவ்வுலகம். அது நீட்டிக்கிடலாம், நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீட்டிக்கிடலாம். எவ்வுலகம் அது எதையும் எக்ஸ்ட்ரா வேணால் சேர்த்துக்கிடுங்க. அவர் தம்மை வருகை என அழைப்ப. ஆமாம், சம்பந்தர் கூப்பிடுறாங்க. சம்பந்தர் மேலே பிள்ளைத்தமிழை அப்ளை பண்ணுறார் சேக்கிழார். ஒரு புராணத்துக்குள்ளே என்ன தமிழ் வருது? பிள்ளைத்தமிழ் வருது. பிள்ளைத்தமிழை அப்ளை பண்ணுறார். அடுத்து 47வது மந்திரம் தானே, தளர்நடை. கீழ்மை நெறி சமயங்கள் வருதான்னு பாருங்க. வருதா? நான் அப்படி பேச உங்களுக்கு டவுட் வந்தாலும் நீங்கள் கண்டுபிடிச்சலாம். அதுக்காக தான் நான் பதிவானாலும் வேணும்னே சொல்லிகிட்டே இருக்கேன். கீழ்மை நெறி சமயங்கள்னு வருதா? ஞானசம்பந்தர் மெதுவாக எந்திரிச்சு நடக்க பழகிறார். தள்ளாடி நடக்கிறார். தளர்நடை. இவர் தளர்நடை வைக்கிறாராம். பிற சமயங்கள்லாம் நடுங்குதான். பிற சமயங்களுக்கெல்லாம் கால் ஆட்டம் காணுதான். அவர் சொல்றாரு, கீழ்மை நெறி சமயங்கள். இவர் எந்திரிச்சு நடக்க கால் வச்சு அப்படி நடக்க ஆரம்பிச்ச உடனே பிற சமயங்கள்லாம் என்ன செய்தான்? தள்ளாடி தடுமாறுதான் என்று சொல்லுகிறார். இப்போ அடுத்த பகுதி தான் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இந்த கோணத்தில் ஞானசம்பந்தர் வரலாற்றை எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்களான்னா இல்லை. ஏன்னா இதுக்கு மட்டுமே 2 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கேன். இந்த புராணம் முழுவதும் புரட்டி பார்த்து சீகேசியா உரையில் நம்ம மெதுவாக உள்ளே போய் பார்க்கணும், என்ன இருக்குன்னு பார்க்கணும். இது அங்கேருந்து நம்ம எடுத்துருக்குறோம், நேரடியாக இதுலேருந்து எடுக்கலை. அது எப்படி நகர்த்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதை நம்ம நல்லா சுருக்கி அழகாக அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு 20 நிமிஷத்தில் யார் சொன்னாலும் சூப்பராக இருக்கும். அப்புறம் இதை பயப்படாமல் சொல்லணும். டைம் போயிருமோ அது போயிடும், பயப்படக்கூடாது. அடுத்த முக்கியமான பகுதிக்கு போக போகிறோம். கொஞ்சம் பகுதி தான். அடுத்தது நேர அந்த இதுகிட்ட வந்துடும். தோளுடைய செவியின் பக்கத்தில் போயிடுவோம். பண்டு திருவடி மறவா பான்மைன்னு வரும். எனக்கு 1953வது மந்திரம் பக்கத்தில் தான் வருவது. அவங்களுக்கு 55. 1955ன்னு வருதா? வெறும் 55? சரி, ஓகே. பண்டு திருவடி மறவா பான்மைன்னு வருதா? ஞானசம்பந்தர் பிறந்துட்டாரு, வளர்ந்துட்டு இருக்கிறாரு, 2 வயசு முடிஞ்சிட்டு. அந்த ஏற்கனவே உள்ளங்கவர் கல்வன் சொல்கிற மாதிரி ஏற்கனவே இறைவன்கிட்ட இருந்த அந்த ஞாபகம் அவருக்கு அடிக்கடி வருது. அதுக்கு இது ஒரு முக்கியமான இடம். இந்த இடம் தான். அதாவது ஞானசம்பந்தர் தேவாரம் பாடினது, ஞானசம்பந்தர் திடீர்னு பாடிரல. நமக்கு 8ஆம் நூற்பாவில் வருது, அடுத்த வகுப்பில் வரும். மேல் சரியகிரியா யோகங்களை மேல் சரியகிரியா யோகம் என்ன அர்த்தம்? முற்பிறவியில் சரியகிரியை யோகம் பண்ணியிருக்கணும். அதுக்கு இதுதான் ஞானசம்பந்தருக்கு பிரமாணம். இதுதான் ஏற்கனவே பண்டு திருவடி மறவா பான்மை, முற்பிறவியில் இறைவனை மறக்காமல் இருந்ததுனால அந்த உணர்வு அவருக்கு அடிக்கடி வர, ஒரு அச்சம் தோன்ற, ஒரு வித்தியாசமான நிலை யாருக்கிட்ட தெரியுது? 2 வயசு முடிஞ்ச பிறகு ஞானசம்பந்தர்கிட்ட தெரியுது. இப்போ 5 தடவை அவர் அழுதாருங்கிறத நிரூபிக்கணும். இது யாருமே இந்த ஆராய்ச்சி பண்ணியிருக்க மாட்டாங்க. 1955 எனக்கு அழுதபடி பின் சென்றார் இருக்கான்னு பாருங்க. அழுதபடி பின் சென்றார். அவங்க அப்பா தோணியப்பர் கோயிலுக்கு போறாரு, நம்பர் போட்டுவிடுங்க, அழுதல் 1ன்னு போட்டுக்கணும். அழுதபடி பின் சென்றார் 1. அவங்க அப்பாவுக்கு பின்னால் நான் வருவேங்கிறார். அடுத்தது அதுக்கு அடுத்து 1959 நினைக்கிறேன் என்னுடைய நம்பரில் அழத் தொடங்கினார் இருக்கா? அழுதபடி பின் சொன்னார், அழத் தொடங்கினார். குளத்துக்கு போயாச்சு. குளத்தில் போன பிறகு அவங்க அப்பா குளத்தில் முங்கிட்டாரு. அழத் தொடங்கினாருங்கிற வார்த்தை இருக்குதா?
நான் வரேன், நானே எடுத்து தரேன். 1955 அழுதபடி பின் சென்றார் கண்டுபிடிச்சிட்டிங்களா? எங்க இருக்குது? 61 உங்களுக்கு. மந்திரம் எப்படி தொடங்குது? மறைமுனிவர் மூழ்குதலும் வருதா? மறைமுனிவர் மூழ்குதலும் அழத் தொடங்கினார் இருக்குதா? எத்தனாவது இடம்? அழத் தொடங்கினார். அழுறதுல எத்தனாவது இடம் இது? 2வது இடம். முதல் இடம் எத்தனாவது மந்திரம்? 2 இடம் பிடிச்சிட்டீங்களா? பொதுவாக ஞானசம்பந்தர் அழுதாருங்கிறத நம்ம என்னதை சொல்லுவோம்? அழுதார். அப்படி இல்லை, நிறைய தடவை அழுதார். ஆமா, சரியா? இப்ப இந்த இடமும் பிடிச்சிட்டோம். பொறுமை அழுதருளினார் எத்தனாவது இடம்? அது அடுத்தது இதான் 3வது இடம். 3வது முறையா அழுதார். கண்மலர்கள்னு தொடங்குற மந்திரம் அழுது அருளினார். அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த மந்திரத்தில் அழுதாரன்னு பாருங்க. அம்மே அப்பா என்று அழைத்தருளி அழுதருள. அம்மை அப்பாவுக்கு இப்போ பண்டிதமணி சொன்னார்ல, அந்த உரையை நீங்கள் அழகாக அந்த இடத்துல மேட்ச் பண்ணிடலாம். யார் பேசினாலும் மேட்ச் பண்ணலாம். அம்மைங்கிறது என்னது? கட்டுநிலையிலும் வீட்டு நிலையிலும் செய்கின்ற உதவி. இன்னைக்கு பாடம் படித்தோம் பாருங்க. அருள் எப்பவும் கருவியாக நிற்கும். ஒரு அட்டவணை கொடுத்தேன். கட்டுநிலையில் கருவிகள் நமக்கு உதவும், வீட்டு நிலையில் அருள் உதவும். அருள் கருவியாக செயல்படும். அதே மாதிரி அப்பாங்கிறது எதை கொடுக்கறது? ஞானத்தை கொடுக்கறது. அதை இதில் அழகாக அம்மே அப்பா என்று அழைத்தருளி அழுதருள. சரிதான்களா? அதற்கு பிறகு வேறு எங்கும் பார்த்து அழுவாருங்கிறது எங்கே இருக்குது? அதுக்கு முன்னால் வருதுங்க, விட்டுட்டு வந்துட்டோம். ஒரே மந்திரத்துல 2 அழுகை இருக்குதுங்க. 1961 பாருங்க, பாத்தீங்களா? வேறெங்கும் பார்த்து அழுவார். எத்தனை அழுகை இருக்கு? இது வரைக்கும் 5 அழுகை வந்தாச்சுங்க. மொத்தத்தில் அவர் அழுதது எத்தனை தடவை? 5 சொல்லுங்க வரிசையா. முதல் இது என்னது? அழுதபடி பின் சென்றார். அப்பா குளத்துக்குள்ள இறங்கினாரு, அழத் தொடங்கினார். அதுக்கு பிறகு பொறுமை அழுதருளினார். ஒரே மந்திரத்துக்குள்ள வேறு எங்கும் பார்த்து அழுவார். அடுத்தது அம்மே அப்பா என்று அழைத்தருளி அழுதருள. எத்தனை தடவை அழுதாரு? இந்த 5 தடவை அழுதாருங்கிறது பெரும்பாலோருக்கு தெரியாது. எது? 6 நான் சொல்லியிருக்கிறேன். 6 தடவை நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இப்படி வெறுமனே அழுதாருன்னு சொல்லக்கூடாது. நான் அதை கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன். அந்த சூழலோடு சொல்லி இந்த மாதிரி அழுதாருன்னு சொல்லணும். புரியுதா? அந்த பட்டியல் கொடுத்து, இந்த பட்டியல் அழகாக இருக்கும், யாருக்குமே தெரியாது. எல்லாருமே ஞானசம்பந்தர் அழுதார், ஞானப்பால் குடித்தார், அதெல்லாம் இதில் கொஞ்சம் முன்னுரையோடு நீங்கள் கொடுக்கணும். இந்த மந்திரத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் போயிடணும். இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, புக்கு உங்ககிட்ட இல்லை, நம்பர் எனக்கு வேறு, உங்களுக்கு வேறு. அந்த இடத்துல உங்களுக்கு ஆட்டியாச்சு, எடுத்துக்கிடுங்க. புரியுதா? அதற்கடுத்து அம்மையப்பர் அருள ஆரம்பிக்கிறாங்க. சிவன் அருள் நோக்கம் செய்கிறாரு. 2 பேரும் வந்துடுறாங்க. பொய்கை பக்கத்தில் அம்மையப்பர் வந்துடுறாங்க. அதற்கு பிறகு உள்ள விஷயங்கள் ஜென்ரலாக அது சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே ஜென்ரலாக எழுதி. பிறகு என்ன பாடினார்? தோளுடைய செவியம் பாடினாருன்னு நேரம் எதுக்கு வந்துடணும்? பதிகத்துக்கு வந்துடணும். இவ்வளவு நேரம் நம்ம சொல்லப்பட்ட விஷயங்களை முக்கியமாக நல்லா அழகாக புது கவிதை மாதிரி சுருக்கி போரும் அடிச்சிடக்கூடாது. அதே சமயத்தில் அந்த செய்திகள் அவங்களுக்கு எதாக இருக்கணும்? புதிய செய்திகளாக கொடுக்கணும், தைரியமாக கொடுக்கணும். பொதுவாக நம்ம சைவத்தில் என்ன தப்பு பண்ணுறோம்னா, வெயிட்டாக கொடுக்கும்போது நம்மளே பயப்படுவோம். வாங்க ரெடியாக இருப்பாங்க, நம்ம கொடுக்க ரெடி இல்லைங்கிறது யாருடைய வீக்னஸ்ஸு? நீங்கள் வாங்க ரெடி இல்லைன்னு தான் எனக்கே தெரியுமா, நான் ஏன் பேசிக்கிட்டே இருக்கிறேன். கொடுத்து பழகிட்டோம்னா வாங்கி பழகிடுவாங்க. பயம் எங்கே வருது? கொடுக்குற இடத்துலேருந்து தான் வருது. அவங்களுக்கெல்லாம் புரியாது. உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி புரிஞ்சுது? நீ முதல்ல எப்படி இருந்த? என்கிட்ட சிலர் சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் புரியாது அப்படின்னா உனக்கு எப்படி புரிஞ்சுது? நீ முதல்ல புரியும் போது எந்த ஸ்டேஜில் இருந்த? நீ முதல்ல புரிய ஆரம்பிக்கும் போது பெரிய ஆளாக இருந்தியா? பெரிய விஞ்ஞானியாக இருந்தியா? அப்போ யாருக்குனாலும் புரியும். நாம் இதை புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சி, குருவருளை நினச்சி, திருவருளை நினச்சி பேசிக்கிட்டே இருக்கணும். புரியுதா? அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத பற்றிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? யோசிக்கக்கூடாது. அப்படி சொன்னோம்னா தான் நம்முடைய வெயிட்டை என்ன செய்ய முடியும்? நிலைநாட்ட முடியும். இல்லை நம்ம சொற்பொழிவு பண்ணிடலான்னு பண்ணிங்கன்னா வெயிட் அடிபட்டு போயிடும். அதாவது சிவாஜி கணேசன் எப்போ வேணாலும் சாதாரண கேரக்டருக்கு வரலாம், சாதாரண கேரக்டருக்கான ஒரு நாளும் சிவாஜி கணேசன் ஆக முடியும். அதான் பிரச்சனையே. நான் அடிக்கடி சொல்லுவேன், முத்து எடுப்பவன் எப்போது வேண்டுமானாலும் மீன் பிடிக்கலாம், மீன் பிடிப்பவன் ஒரு நாளும் முத்து எடுத்து கொள்ள மாட்டான். சைவத்தில் இருக்கிற பிரச்சனையே என்னதுன்னா, லைட்டாக வெயிட்டாங்கிறதுல
லைட்டு தான் விரும்பப்படுகிறது, லைட்டு தான் கொடுக்கப்படுகிறது. ரெண்டுமே டேஞ்சர், நிற்க முடியாது. புரியுதா? எப்படி கொடுத்து பழகிடணும், வெயிட்டாக கொடுத்து ஆரம்பிக்கணும். எப்படி மாற்றிக்கிடணும் லைட்டை. இப்போ நான் வெயிட்டாக ஆரம்பிப்பேன், திடீர்னு ஏன் அரட்டை அடிக்கிறேங்கிறீங்க? அந்த அரட்டையில் லைட் ஆயிரும். வெயிட்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன், திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு தர்மத்தை சொல்லித்தர வேண்டியிருக்கும், அதுக்கு அந்த நேரத்தை பயன்படுத்திடும். இன்றைக்கி என்ன தர்மத்தை எடுத்துக்கிட்டேன்னா, தமிழ் புலவருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. தமிழ் புலவர் வேறு, தமிழை கற்ற பேராசிரியர்கள் வேறுங்கிறது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பேராசிரியர்களுக்கு வருத்தப்பட்டுறாதீங்க. தமிழை கற்ற கல்லூரி பேராசிரியர்கள் வேறு அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியாது. யார் சொன்னதான் தெரியும்? இன்றைக்கி எவ்வளோ தெளிவுபடுத்தி கொடுத்தேன் உங்களுக்கு. அது எது அந்த கான்செப்ட்டுக்கும் பாடத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அதை கேட்க உங்களுக்கு என்ன ஆகும், வெயிட்டில் இருந்து நீங்கள் உங்களை அறியாமலே இறங்கி கீழே வந்துடுவீங்க. நீங்கள் இறங்குறத கவனிக்கணும், உங்களுக்கே தெரியாது. நீங்கள் இறங்கிட்டீங்கன்னு கவனிக்கும் போது எங்கே கூட்டு போயிடணும் உங்களுக்கே தெரியாது, சப்ஜெக்டுக்குள்ளே போகிறது தெரியாது. அதனால தான் நீங்கள் நேரம் போகிறது தெரியலன்னு சொல்கிறது அதனால தான். புரியுதா? இதை உள்வாங்கிக்கிடணும். இது இதற்கான முன்னுரை. சரியா? இதை முன்னுரையாக நம்ம யாராக இருந்தாலும் வைத்துக்கொள்ளணும். இப்போ நான் என்னுடைய இடத்துல 36 நிமிடம் ஆகுது. வெறும் 15 நிமிஷத்துக்கு சுருக்குனா கூட போதும், ஷார்ப்பாக நறுக்குன்னு இருக்கணும். அதாவது வேதநெறிங்கிறது வேதம் இறைவனை அறிவதற்கான கருவி. தழைத்தல் என்பது வழிச்செல்வோருக்கு வருகின்ற தடைகளை நீக்கிறது. ஓங்குதல் என்பது நிலைத்தல். அதாவது வேதத்தை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, வேதத்தை தப்பாக சொல்கிறாங்க, அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு பேர் தான் ஓங்குதல். பிறள உணரச் செய்தல்லாம் சொல்கிறார், அதெல்லாம் சரி பண்ணுறது தான் ஓங்குதல். அதையெல்லாம் சரி செய்வதற்காகவும் மிகு சைவத்துறைங்கிற இடத்துல சைவம்னா ஆகமம்னு அர்த்தம், சிவாகமங்கள் சித்தாந்தம் என்று சித்தியாரில் சொல்லியிருக்கிறாங்க. இதில் மிகுங்கிற வார்த்தை ஏன் வந்ததுன்னா, ஆகமம் குறைவற்றது. அப்போ வேதம் குறைவுடையதா என்று பொருள் அல்ல. வேதத்தை பின்பற்றிட்ட சமயங்களிடத்தில் என்ன குறை இருக்குன்னு சொல்லக்கூடாது, குறை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. புரியுதா? வேதநெறி என்பதை சுருக்கமாக சொன்னால் வைதிக ஒழுக்கம், சைவத்துறைங்கிறத சுருக்கமாக சொன்னால் சரியை முதலான சிவதர்மங்கள், பூத பரம்பரைங்கிறது உயிர்களை பிறந்த உயிர்களை குறிக்கிறது. புனிதவாய்ங்கிறது ஞானசம்பந்தர் பிறக்கிறதுக்கு முன்பே வாய் புனிதமாக இருந்தது. கண்ணப்ப நாயனார் புராணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாயால் தான் இறைவனுக்கு தீர்த்தம் எடுக்க போகிறாருன்னு வரும். அதே கான்செப்ட் தான். சீதவளை என்ற வார்த்தையை இந்த தளத்தில் ஏன் சேர்த்தார்னா, பிறவி வெப்பத்தை நீக்குவதாக இருக்குது. பரவுதல்ங்கிற வார்த்தை அழகான வார்த்தை. சேக்கிழார் சொல்கிறாரு, இந்த புராணம் ஞானசம்பந்தர் கதை அல்ல, ஞானசம்பந்தர் கதை சொல்கிற அளவுக்கு எனக்கு திறமை இல்லை, இந்த புராணத்தை ஞானசம்பந்தரை பற்றிய ஒரு போற்றியாக நீங்கள் எடுத்துக்கிடுங்க, துதியாக எடுத்துக்கிடுங்க. அதாவது பிறைசூடிய சிலம்பணிந்த சிவபெருமானுடைய சமயத்தில் வழிவழி குடியில் திருக்கழுமலத்தில் சைவத்துறை எப்பகையாலும் அழிக்க முடியாத மன்னிய சைவத்துறை, எப்பகையாலும் அழிக்க முடியாத சைவத்தில் அந்தணர் குடும்பத்தில், வேதநெறியை பின்பற்றக்கூடிய குடும்பத்தில், கவுனியர் கோத்திரத்தில், அந்தணருங்கிறது குடி, கவுனியருங்கிறது குலம், குடும்பத்தில் அதனுடைய உட்பிரிவில், கவுனியர் கோத்திரத்திலையும் உட்பிரிவில் தான் பிறக்கிறார். உட்பிரிவில் சிவபாத இருதயர்ங்கிறவர் இருக்கிறாரு. சிவபாத இருதயர்னா சிவத்தின் திருவடியை தன் இதயத்தில் வைத்திருப்பவர். ஞானசம்பந்தர் லாங்குவேஜில் சொல்கிறாங்க உள்ளங்கவர் கள்வன். அதாவது உலகம் வாழ்கிறதுக்காக தவம் செய்யக்கூடியவர் ஞானசம்பந்தருடைய தந்தையார். இறைவன் திருவடியையே எப்போதும் தியானிக்கிறவர். சமணம் நீங்கிறதுக்காக, சைவம் போற்றப்படாத நிலையை நீக்கிறதுக்காக மகன் வேண்டி தவம் செய்தவர். அவங்க அம்மா பகவதியார், எல்லையற்ற பெருமை உடையவங்க, கணவர் கருத்தறிந்து செயல்படுறவங்க. பகவன்கிறது சிவபெருமானின் ஆண்பால் பெயர், பகவதிங்கிறது சிவபெருமானுடைய பெண்பால் பெயர். அம்மை பெயரையே அந்த அம்மையார் கொண்டிருந்தாங்க. சடைமுடியார் அடியலால் அறியாது பரவு திருநீற்றன்பு பாதுகாக்க. ரெண்டு பேருமே சிவபெருமானுடைய திருவடியை தவிர வேறு எதுவும் அவங்களுக்கு தெரியாது. வேதத்தால் புகழப்பட்ட திருநீற்று நெறியே பாதுகாக்கிறவங்களாக இருந்தாங்க. சமணம் பௌத்த பொய்களெல்லாம் மிகுந்திருந்த காலத்தில், மறை வழக்கம் சுருங்கி இருந்த காலத்தில், சைவம் போற்றப்படாத காலத்தில் அதை கண்டு துன்பம் அடைந்தார். அப்போ பரசமயம் நிராகரித்து நீராக்கும், அந்த வரியை மட்டும் வச்சுடுங்க. மற்ற சமயங்களை, சைவத்துக்கு எதிரான சமயங்களை எல்லாம் நிராகரித்து திருநீற்று நெறியை நிலைநாட்டுவதற்கு ஒரு பிள்ளை வேணும்னு பெற்றோர்கள் விரும்பினாங்க. பெரிய நாயகியை வழிபட்டாங்க, தோணியப்பரை வழிபாடு செஞ்சாங்க இந்த பிள்ளையை பெறுவதற்காக. அதற்கு பிறகு எத்தனை காரணம்? 19 காரணங்களை சொல்லணும். இப்போ நான் சொல்லி முடிக்க போகிறேன், 3 நிமிஷம் தான் இருக்குது. புரியுதா? 19 காரணங்களை அதில் சொல்லி முடிக்கணும். அதற்கு பிறகு அவங்க அம்மா அவருக்கு அமுது ஊட்டுறாங்க. அந்த இடம் அழகான இடம்.
பரவும் தாழ்பரவும் பரமர் தாழ்பரவும் அன்பே திருமுகை சுரந்து அமுது செய்தருளிவித்தார். அவங்க அம்மா வந்து சிவபெருமான் திருவடி மேலே வச்ச அன்பையே எதா ஊட்டிட்டாங்க, அமுதா ஊட்டினாங்க. தலை நிமிர்ந்து ஆடினாரு. அதற்கு அது செங்கீரை பருவத்தில் சொன்னார். தலை நிமிர்ந்து ஆடுதலை தற்குறிப்பேற்றமாக சேக்கிலார் சொல்கிறாரு. சிவபெருமானை தவிர யாருக்கான வேலை செய்ய மாட்டேன்ட்டு தலையை ஆட்டினார். கை தட்டினார் ஞானசம்பந்தர். அப்போது நாமறியும் பரசமயம், வேறு சமயங்களெல்லாம் எனக்கு தெரியாது, வேறு சமயங்களெல்லாம் இந்த வேறு சமயங்களெல்லாம் போயிருங்கன்னு சொல்லி கையை தட்டினார். இப்போது உங்கள் ஒரு நெல் காய போட்டுறீங்க, காக்கா இதுனா விரட்டுறதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படி புரிஞ்சுக்கிடணும், புரியுதா? அதே மாதிரி தட்டினார். தாளம் வேண்டும்னு கை தட்டினாருன்னு யார் சொல்கிறா? சேக்கிலார் சொல்கிறாரு. அப்படி இந்த வரலாறு சொல்லப்படுகிறது. எல்லா உலகங்களும் தனித்தனியே வாழ்வதற்காக அவரை வருக வருகன்னு அழைச்சாங்க. அப்போது தளர்ந்து நடந்தார். பிற சமயங்களெல்லாம் அதனுடைய நடைகளெல்லாம் தளர்ந்து போயிட்டு ஆட்டங்கண்டு போச்சுன்னு சொல்லணும், ஆட்டங்கண்டு விட்டது. அடிக்கடி ஞானசம்பந்தருக்கு அந்த மேலை தவத்தினுடைய ஞாபகம் வந்து ஒரு அச்ச உணர்வு அவரிடத்தில் காணப்பட்டது என்று சொல்லிட்டு அவர் அழுத இடங்கள் எத்தனை வருது? நம்ம வகுப்பில் 6 இடம் சொல்லியிருக்கிறேன். நான் இப்போ சாயங்காலம் உட்காந்து தான் தேடினேன். தூக்க கறக்கத்தில் வந்து தேடிட்டு அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அதனால தான் செல்வராய் சாரை போக சொல்லிட்டேன் பாவம்னு. வந்தவுடனே வகுப்பு போயிட்டு வந்தால் முதல்ல எங்கே போயிடுவேன்? தூங்குறதுக்கு போயிடுவேன். அதனால தான் அவர் போக சொன்னேன். அந்த இடங்களையெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த அழுத இடங்களை சும்மா சொல்லணும். நேரம் இல்லைன்னா சும்மா சொல்லணும், நேரம் இருந்துன்னா கொஞ்சம் விரிவாக சொல்லணும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா 2 கலரில் எழுதியிருப்பேன். அந்த பென்சிலில் அண்டர்லைன் பண்ணி விடணும் கம்பல்சரியாக சொல்ல வேண்டிய இடத்த. மற்ற இடத்த அண்டர்லைன் பண்ணக்கூடாது. ஒருவேளை டைம் இல்லைன்னு வச்சுடுங்க. ஏன்னா நான் இதில் நிறைய நாள் ஆசைப்பட்டிருக்கிறேன், கஷ்டப்பட்டிருக்கிறேன். சொற்பொழிவு கூப்பிடுவோம், உங்களுக்கு 3/4 மணி நேரம் சார்பா, பேசுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சிருவீங்களா சார் அப்படிம்பா. அதுக்கு ஒரு நம்ம நம்மளை கூப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கும். 15 நிமிஷத்தில் முடிச்சிருங்க சார், பிள்ளைகளுக்கு பஸ் எல்லாம் கிடையாது அப்படிம்பா. அப்படின்னா ஏன்னா விஐபிகளை கூப்பிட்டு காசு நிறைய வாங்கியிருப்பானுவேன். அவனை பேச விட்டுட்டு யாருக்கு பேச்சுக்கு நேரம் இருக்காது. இப்படி நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கிறேன். அதனால் எங்கே என்ன நடக்குன்னு யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. நம்ம நிறைய கலராக எழுதி வச்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட கலரில் இருந்தால் கம்பல்சரி பேசணும், குறிப்பிட்ட கலரில் இல்லைன்னா நேரம் இல்லைன்னா என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். அப்போ பேச என்ன செஞ்சிடலாம், செலக்ட் பண்ணிடலாம். பேச செலக்ட் பண்ணி பேசிடலாம். அந்த மாதிரி இதை தயாரிச்சுக்கிடணும். இப்போ நான் தொகுத்து சொல்லியாச்சு, 6 நிமிஷம் தான் முடிஞ்சுது. நாங்கள் எங்கே உங்களுக்கு உலட்டினதுனால தான் இவ்வளோ நேரம் ஆச்சு. 6 நிமிஷத்தில் முடிச்சாச்சு. எழுதுங்க. தோடுடைய செவியன். தோடுடைய செவியன் தோடு அணிந்த செவியன். தோடுடைய செவியன்னு சொன்னதுனால தோடு அணிந்த திருச்செவியை உடைய அம்மையை இடப்பாகம் உடையவன்னு சொல்லணும். தோடு அணிந்த செவியன்னு சொல்கிறதுனால வேலை முடியாது. என்ன சொல்லணும்? தோடு அணிந்த திருச்செவி உடைய அம்மையை இடப்பாகம் உடையவன் அப்படின்னு பொருள் எடுக்கணும். அதான் தோடுடைய செவியன். விடையேறி பொருள் தெரியுது. ஓர் ஒப்பற்ற, தூய, வெண்மையான, தூவன் மதிசூடி அப்படின்னு பாடுறவங்க தான் சொல்லணும். பேசுகிறவங்க அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? வெண் மதி சூடி அப்படி பிரிக்கணும். தூய, வெண்மையான, மதினா பிறைன்னு அர்த்தம். மதி சூடி, முடியில் சூடி. காடுடையங்கிறதுக்கு உரை எடுத்தீங்கன்னா சுடுகாடுன்னு இருக்கும். அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அது அமங்கல வழக்கு. மங்கள வழக்கில் நன்காடுன்னு சொல்லணும். அது நம்மளே சொல்லி கொடுக்கணும். புரியுதா? உரைகளில் இருக்குன்னு அப்படி சொன்னால் எந்த உரையில் இருக்குன்னு சொல்லிடக்கூடாது, மாட்டிவிடக்கூடாது. எந்த ஒரு உரையாசிரியர் பேரையும் யூஸ் பண்ணாதீங்க. எந்த மடங்கள் பேரையும் என்ன செய்யாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. நான் என்ன பேசுனாலும் சமாளிச்சிருவேன். புரியுதா? நான் பேசுகிற டெக்னிக் உங்களுக்கு தெரியாது. அடாவடியாக பேசுகிற மாதிரி இருக்கும். எங்கள் ஊர் டெக்னிக்கெலாம் அதில் இருக்கும். ஊரை சொன்னாலும் பேரை சொல்லாத அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது எங்கள் ஊரில். புரியுதா? ஊரை சொன்னாலும் அந்த டெக்னிக்கோட தான் பேசுவேன். உங்களுக்கு தெரியாது. இப்படி அடாவடியாக பேசுகிறான்னு நினைப்பீங்க. அங்கே நிறைய டெக்னிக்கோட பேசியிருப்போம். நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் மடங்கள் பேர், உரையாசிரியர் பேர் அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது. புகழும்போது கூட நம்ம மடம் அல்லாததை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. வேறு உரையாசிரியர், பெரிய புராண உரையாசிரியர் பேர்லாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்முடைய மடம் அல்லாத எதையும் சொல்லக்கூடாது. நாங்கள் சொல்கிறது வேறு. நாங்கள் கேட்டோம்னா என்ன செய்வோம்? இப்போ என்னையும் மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது திட்டுவாங்க. என்னையை திட்டி என்ன பண்ண போகிறாங்க? ரிட்டையர்ட் ஆனவரை போய். உங்களுக்கு அப்படி இல்லை. ஏன்னா காலங்கள் நிறையா இருக்குது. அதனால் காடுடைய அதில் சொல்லிக் கொடுக்கணும். காடுடையங்கிற இடத்துல உரையில் வந்து என்ன இருக்கும்,
சுடு அப்படி சொல்லக்கூடாது. அப்படி வந்து நம்ம வழக்கில் சொல்லிடக்கூடாது. நன்காடு என்பது மங்கள வழக்கு அப்படின்னு சொன்னால், ஓ தமிழ் நிறைய தெரியும் போல் ஓவராக தான் பில்டப் பண்ணுறாங்க அப்படின்னு காட்டணும். காடுடைய சுடலை பொடி ஊசி, சுடலைன்னா சாம்பல், பொடி பூசி. பூசி என்பதற்கு உடலெங்கும் பூசின்னு அர்த்தம். உடம்பு எங்கும் பூசி வந்து உள்ளங்கவர் கள்வன், உள்ளங்கவர் கள்வன். கவர்கள்வன் என்ன இலக்கண குறிப்பு? வினைத்தொகை சொல்லணும். அது இலக்கணம் நடத்துறதுல தான் நம்முடைய திறமை இருக்குது. தமிழறிவை காட்டினால் ஒழிய நீங்கள் வந்து பேராசிரியர் வேலை செய்ய முடியாது. தமிழ் அறிவை காட்டணும். உள்ளங்கவர்கள்வன், கவர்ந்த கல்வன். வினைத்தொகைன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது, சொல்லிக் கொடுக்கணும். கவர்ந்த கல்வன், கவர்கின்ற கல்வன், கவருங்கல்வன் என்று 3 காலத்துக்கு வர்றதுனால இது வினைத்தொகை. அப்போ இந்த வினைத்தொகை இலக்கணத்தில் என்ன லாபம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி வினைத்தொகை சொல்றதுல என்ன லாபம்? அவர் முற்பிறவியில் தவம் செஞ்சதுக்கு அதுவே பிரமாணமாயிற்று. இலக்கணம் தான் பிரமாணமாகுது. தவம் செய்தவர், தவம் செய்கின்றவர், தவம் செய்பவர். அப்போ ஏற்கனவே இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தவம் செய்தாருங்கிறதுக்கு இந்த இலக்கணம் தான் பிரமாணம் கொடுக்குது. உள்ளங்கவர் கல்வன். ஏடுடைய மலரான், இதழ்கள் உடைய மலரான். தாமரை மலரில் விளங்குகின்ற நான்முகன். முனை நாள், முன்பு, முன்னை நாள்னா பண்டை காலத்தில். பணிந்து ஏத்த, ஏத்த என்றால் புகழ. அருள் செய்த, அருள் செய்த. அவன் பிரம்மதேவன் எதற்காக இறைவனை பூஜித்தார் இந்த தலத்தில்? படைப்பு தொழில் வேண்டி, படைப்பு தொழில் வேண்டி வழிபட. அவனுக்கு படைப்பு தொழிலை அருள் புரிந்தார்னு சொல்லணும். ஏத்த அருள் செய்த. அருள் செய்தனா என்ன அர்த்தம்? படைப்பு தொழில் செய்வதற்கு அருள் செய்த. பீடுடைய, பெருமையுடைய. பிரம்மாபுரம் மேவிய, பிரம்மாபுரத்தில் எழுந்தருளிய பெம்மான். பெம்மான் என்றால் பெருமான். இவன் அன்றே, இவன் அன்றே, இவன் அல்லனோ. இவன் என்ற அர்த்தம், இவன் அல்லனோ என்று பொருள். சரியா? இதற்கான விளக்கங்களை பார்க்கலாம். எழுதுங்க. உள்ளங்கவர் கள்வனின் சிறப்பை இந்த மந்திரம் கூறுகிறது. உள்ளங்கவர் கள்வனின் சிறப்பை இந்த மந்திரம் கூறுகிறது. சம்பந்தர் குரல் கேட்டு அமுது கிடைக்க, அமுது கிடைக்க காரணம் திருச்செவி. அதனால் திருச்செவியை முதலில் கூறினார். இந்த மந்திரத்துக்கு நீங்கள் விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கும் போது தோடுடைய செவின்னு என் மந்திரம் தொடங்குதுங்கிறத தான் நீங்கள் எடுத்த உடனே சொல்லணும். என்ன சொல்லணும்? என்ன எழுதியிருக்கிறீங்க? உள்ளங்கவர் கள்வனின் சிறப்பை இந்த மந்திரம் கூறுகிறது. சம்பந்தருடைய குரல் கேட்டு அமுது கிடைக்கிறதுக்கு காரணம் திருச்செவி. அதனால் அதனை முதலில் கூறினார். அடுத்தது, உலக உயிர்களினுடைய துன்பம் நீங்கி இன்பம் அடைய, இன்பம் அடைதலை பொருளாக இந்த பாடல் சிவன் செவியில் சென்று சேர திருச்செவியை முதற்கண் சிறப்பித்தார். இந்த வரியை நீங்கள் பெரிய புராணத்தில் பிடிச்சுக்கிடணும். அந்த வரியை நான் சொல்லிடுறேன். பல்லுயிரும், இப்போ பார்க்க வேண்டியதில் எழுதிக்கிடுங்க, கண்டுபிடிச்சிடுங்க. பல்லுயிரும் கலிகூற தம் பாடல் பரமர்பால் செல்லுமுறை பெறுவதற்கு திருச்செவியை சிறப்பித்து. இந்த வரி எங்கே இருக்குன்னு பார்த்தா அந்த வரியை உரையாகவோ, இது வந்து சீகேசையா உரையில் இல்லை, திருமட உரையில், திருமட உரையில் இந்த சேக்கிழார் வரியை இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. தருமபுர ஆதீன உரையில் நீங்கள் வச்சுருக்கீங்களா சிவப்பு கலரில் புக்கு, அதில் இது இருக்குது. சரியா? இப்போ ஏன் செவி முதல்ல வந்ததுங்கிறதுக்கு நிறைய விளக்கம் சொல்லிட்டாங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க? சம்பந்தருடைய குரலை கேட்டு அவருக்கு அமுது கிடைக்கிறதுக்கு செவிதான் காரணம். அதனால எதை முதல்ல சொல்லிட்டாரு? ஒன்றாவது காரணம். ரெண்டாவது, உலக உயிர்கள் எல்லாம் துன்பம் நீங்கணும், இன்பத்தை அடையணும், அதை பொருளாக வச்சு தான் இந்த பாட்டை பாடியிருக்கிறாரு.
இந்த பாட்டு சிவபெருமான் செவியில் போய் சேர்ந்துச்சுன்னா உயிர்களுக்கு துன்பம் போயிடும், இன்பம் வரும். அதுக்காக எதை முதல்ல வச்சார்? செவியை முதல்ல வச்சார். சேக்கிழார் என்ன சொன்னார்? பல்லுயிரும் கலிகூற. பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட் அப்படியே வருது பாருங்க. பல்லுயிரும் கலிகூற தம்பாடல் பரமருபால் செல்லும் முறை பெறுவதற்கு, தன்னுடைய பாட்டு சிவனுடைய காதில் போய் சேருவதற்காக திருச்செவியை சிறப்பித்து சேக்கிழாருடைய கருத்தை எழுதணும். அடுத்தது, அடுத்த பாயிண்ட், இடப்பாக செவி அம்மை அருள். இடப்பாக செவி அருள் அம்மை பாகம், அதனால் அது முதலில் கூறப்பட்டது. அது முதலில் கூறப்பட்டது. என்னது? அம்மைக்கு முதலிடம். புரியுதா? அம்மை முதலில் கொடுக்கப்பட்டது. அடுத்தது, இந்த அகத்தியர் தேவார திரட்டு தொடர் எழுதணும். தோடு கூற்று பித்தா மூன்றும் பீடுடை தேசிகன் பேரருளாகும். அது உரையில் வருது, தர்மபுர ஆதீன உரையில் அப்படியே இருக்குது. ரெஃபர் பண்ணிவிடுங்க, நீங்கள் எல்லாம் ரெஃபர் பண்ணிடலாம். நான் சுருக்கி எழுதியிருக்கிறேன். அவங்க ஒரு மந்திரத்துக்கு 4-5 பக்கம் எழுதியிருக்கிறாங்க, கொஞ்சம் வளவளா கொலகொலான்னு இருக்குது. நான் கான்செப்ட் மட்டும் எடுத்திருக்கிறேன். தோடு கூற்று பித்தா மூன்றும் பீடுடை தேசிகன் பேரருளாகும் என்றதுனால இது குருவருளை சிறப்பித்தது. இது சகல வகை ஆன்மாக்களுக்கு எத்தனை மலம்? இப்போ நீ சாதாரணமாக நீங்கள் சித்தாந்தம் படித்ததுனால இப்போ ஈஸியாக போச்சுது, இல்லைன்னா என்ன புரியாது? திருமுறை புரியாது. பார்த்தீங்களா? சகல வகை ஆன்மாக்களுக்கு இறைவன் படற்கையில் அருள்வது. தெரிஞ்சுக்கிடுங்க, இறைவன் படற்கையில் வருவார்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த இடம் தான் படற்கையில் வர்றது. இதை யாருமே சொல்றதில்லை. அருள்வது தன்மையில் வந்தால் உள்ளிருந்து சொல்லணும், முன்னிலை வந்தால் இயற்கை வடிவத்தில் வரணும். படற்கையில் வர்றதா இருந்தால் என்ன செய்யணும்? படற்கையில் வந்து இயற்கை வடிவம் இல்லாமல் மானிட உருவத்தில் வரணும், இயற்கை வடிவத்தில் வரும், குருவாக வரணும். இங்கு யாரா வந்திருக்கிறாரு? சகலருக்கு படற்கையில் அருள்வது. தன்மையில் வருதல் வந்து உள்ளிருந்து உணர்த்துதல். இந்த கான்செப்ட் இந்த இடத்துல சுத்தமாக அப்ளை ஆக வேண்டாம். அந்த கான்செப்ட் வேண்டாம், அது விளக்குறது கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம். ஆமாம், தன்மை உள்ளிருந்து உணர்த்துவது, முன்னிலை இயற்கை வடிவில் வந்து உணர்த்துவது, படற்கை சுத்த ஆன்மா வழியாக வருவது. அது இதில் கொஞ்சம் இடிக்கும். எப்போவுமே புராணமோ சித்தாந்தமோ சில நேரங்களில் இடிச்சுக்கிடும். அந்த மாதிரி இடங்களில் போய் உரசிட்டு இருக்கக்கூடாது, விட்டுறணும். ஆமாம், படற்கையில் அருள் செய்வதுன்னு கூட சொல்லலாம். புரியுதா? படற்கையில் அருள் செய்வது. அடுத்தது, ஞானசம்பந்தர் தீவிரதர அன்பால் மந்ததரம் தீவிரம், மந்தம் இல்லை மந்ததரம் மந்தம், தீவிரம் தீவிரதரம் அப்படின்னு ஒரு கலைச்சொல் இருக்கா சைவத்தில். இவருடைய அன்பு என்ன அன்பு? தீவிரதர அன்பு. அதுக்கு மேலே அன்பே இல்லைன்னு அர்த்தம். சம்பந்தர் தீவிரதர அன்பால் நாயகன் நாயகி தன்மையில் எடுத்த எடுப்பிலேயே ஈடுபடுகிறார். எடுத்த எடுப்பிலேயே இந்த பதிகம் எங்கே போயிருது? தன்னுடைய முதல் பாட்டிலேயே, முதல் பதிகத்திலேயேன்னு வச்சுடுங்களா, முதல் பதிகத்திலேயே நாயகன் நாயகி பாவனைக்கு போயிடுறார். இந்த திருப்பதிகத்தில் நாயகன் நாயகி பாவனை எங்க இருக்கு? என்ன, எந்த தொடர்? வெள்வளை சோர என்னுடைய வெண்மை நிற வளையல்கள் எல்லாம் கலண்டு போகுதுங்கிறார். இவர் என்ன வளையல் அணிந்திருந்தார்? அப்ப இவர் யாராயிட்டாரு? தன்னை நாயகி ஆக்கிட்டார். புரியுதா? அதை நீங்க சொல்லணும், அந்த இடத்துல பிரமாணப்படுத்தணும். வெள்வளை சோர, வெண்மை நிற வளையல்கள் கலருகிறது என்று சொல்லும் போது ஞானசம்பந்தர் தன்னை யாரா காட்டுறாரு? பெண்ணா காட்டுறார். ஆமா, அகத்துறை. ஆமா, தொடர்ந்து எழுதிடுங்க. அம்மையுடன் இருப்பதால் என் உள்ளங்கவர் கவர்கின்றார். அம்மையுடன் இருப்பதால் என் உள்ளங்கவர்கின்றார். அடுத்தது, தோளுடைய செவியன் விடையேறி ஆராய்ச்சி பண்றாங்க. விடையேறி ஞானசம்பந்தர் அம்மையப்பரை இடபாரூடராக இடபத்தில் காட்சியாக பார்த்தாங்கன்னு சொல்லிடலாமா? ஞானசம்பந்தருக்கு அம்மையப்பர் காட்சி கொடுக்கும்போது எதுல வந்தாங்க? அதான் இடபாரூடருங்கிறது கலைச்சொல். இடபாரூடர் அந்த காட்சி எடுது. தூவன் மதிசூடி ஆராய்ச்சி பண்றாங்க.
மதிக்கு தூய்மை. சந்திரனுக்கு என்ன சார் தூய்மை? மதிக்கு தூய்மை, களங்கம் இன்மை. களங்கம் இன்மை. சிவனையும் சிவனையும் சார்ந்தவர்களுக்கும் என்றைக்கும் களங்கம் இல்லை. சிவனையும் சிவன் அருள் பெற்றவர்களையும் களங்கம் சாராது. அதனால தான் என்ன என்ன மதியாகிறது? தூவன் மதிசூடியாகிறது. இங்கு பேசப்படுகின்ற சந்திரன், இங்கு பேசப்படுகின்ற சந்திரனை பற்றி என்ன சொல்லணும்? அடைக்கலமாக வந்த சந்திரன். அப்ப இந்த சந்திரனும் வானத்தில் இருக்கிற சந்திரனையும் ஒன்னா சொல்லணுமா? அது வேற இது வேறையா? அதாவது சந்திரன் தேவதையா தானே வர்றான். சந்திரன் ஒரு ஜட பொருளா வந்தானா தேவதையா வந்தானா? அப்போ இந்த தூய்மைங்கிறது மன தூய்மையை குறிக்குதான், மனதின் சுத்தத்தை குறிப்பதனால அந்த தொடர் சொல்லுங்க. தூவன் மதிசூடி, தூய வெண்மையான மதி. தூய என்பது மனதின் சுத்தம், வெண்மை என்பது புற சுத்தம். எனவே இது பௌதிக சந்திரனை குறிக்கல. புரியுதா? வெண்மை என்பது புறசுத்தம். எனவே இந்த இடத்துல நம்ம யாரா பார்க்கணும்? சந்திரனை தேவதையா பார்க்கணும், தேவதையா பார்க்கணும். உரையாசிரியர் சொல்றார். ஒரு சின்ன வேலை மட்டும் பண்ணிக்கிடுங்க எல்லாருமே. அந்த 1ஆம் திருமுறை உரையாசிரியர் யாருன்னு பார்த்துக்கிடுங்க. நான் பார்க்காம விட்டுட்டேன், உரையாசிரியர் பார்த்துடுங்க. அதை எழுதி கொள்ளணும். அடுத்து சுடலை பொடி பூசி. 1ஆம் திருமுறைக்கு யார், அதாவது ஒவ்வொரு திருமுறைக்கும் ஒரு ஆள் எழுதுவாங்க. 1ஆம் திருமுறை யார் எழுதியிருக்கானுங்கன்னா பார்த்து வச்சுடுங்க. பேர் என்ன செய்யக்கூடாது? நம்ம மட உரையாசிரியர் தவிர யார் பேரையும் சொல்லக்கூடாது. உலகத்தில் யார் தலை சிறந்த உரையாசிரியர்னா நம்ம ஒரு மட திருமட உரையாசிரியர் தான் அப்படின்னு சொல்லணும். சுடலை பொடி பூசி, சுடலை பொடி பூசி. சர்வசங்கார காலத்தில் எல்லா உலகமும் தம் தம் காரணத்தில் ஒடுங்கும். காரணங்களெல்லாம் சிவனிடத்தில் ஒடுங்கும். ஆமா, தம் தம் காரணத்தில் ஒடுங்கும், காரணங்களெல்லாம் சிவனிடத்தில் ஒடுங்கும். இது மகா சங்காரத்தை குறிப்பது. மகா சங்காரம், ஏகதேச சங்காரம் இல்லை. என்ன சங்காரம்? மகா சங்காரம். அப்போது எல்லாம் சுடலையாகும், எல்லாமே சாம்பலாயிரும். இதில் நீங்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்துக்கிடலாம். எந்த வார்த்தைனா தம் தம் காரணம், காரணத்தில் ஒடுங்கும், அந்த வார்த்தைகள்லாம் தவிர்த்துட்டு மகா சங்கார காலத்தில் எல்லாமே சாம்பலாயிரும் அப்படின்னு சொன்னால் கூட போதும். ஏன்னா அதெல்லாம் சைவ கலைச்சொற்கள். அதை கொஞ்சம் நீட்டணும், நீட்டினா போர் அடிச்சிடும். தேவாரத்துக்குள்ளே போய் நீட்டிகிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? அதை பார்த்துக்கலாம். மகா சங்கார காலத்தில் எல்லாமே சாம்பலாயிரும். அதைத்தான் சுடலை பொடி பூசின்னு சொன்னாருன்னு சொன்னால் போதும். உள்ளங்கவர்தல். உள்ளங்கவர்தலுக்கு என்ன பொருள் சொல்லலாம்? உள்ளங்கவர்தல், உள்ளங்கவர் கள்வன், அதுக்கு பொருள் என்ன சொல்லலாம்? அந்த பாயிண்ட் இப்போ வேண்டியதில்லை. ஞானசம்பந்தர் அது என்ன சொன்னோம்னா அந்த மரபுல அது இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். உள்ளங்கவர் கள்வன்கிறதுக்கு உங்களவுக்கு என்ன பொருள் சொல்லுவீங்க? என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து கொண்ட கள்வன், அப்படிதானே பொருள் சொல்லுவோம். உரையாசிரியர் நல்லா டெவலப் பண்ற, அழகா இருக்குது. உள்ளங்கவர் கள்வன் அவனை அன்றி, அதாவது என் உள்ளம் முழுவதையும் ஆக்கிரமிச்சுட்டான்னு அர்த்தம். ஆமா, திருடிட்டான். உள்ளங்கவர் கள்வன்னா உள்ளத்துல மறைஞ்சிருக்கிறவன் அர்த்தம் கிடையாது. என் உள்ளத்தையே திருடிட்டான்னு அர்த்தம். உள்ளத்தை திருடியவன் அர்த்தம். உள்ளத்தை திருடிய கள்வன் அவனை அன்றி உள்ளம் வேறு ஏதையும் அறியாதவாறு ஆட்கொள்ளுதல். இப்போ இன்னைக்கு பாடம் படித்தோம்ல, அங்கே ஒரு எதுலேயே ஒரு இடத்துல வந்ததில்ல, அதாவது சிவனை அன்றி வேறு எந்த நினைவும் இல்லாத நிலைன்னு இன்னைக்கு பாடத்தில் வந்தது. அந்த ஸ்டேஜ் தான். சிவனை தவிர ஒன்றும் தெரியலைன்னா அதுக்கு பேர் உள்ளங்கவர் கள்வன். என்னுடைய உள்ளத்தையே என்ன செஞ்சிட்டான்? திருடிட்டான்.
வரி முன்னாடி வந்தது. ஆ. சிவனை தவிர வேற எதுவும் அறியாதவர்கள். ஆமாம், அவங்களுக்கே வருது, அவங்க வரலாற்றிலே வருது. அதனால தானுங்க நான் எப்போவுமே ஒரு பழக்கம் வச்சுருக்கேன், நிறைய நேரம் பேசுவேன். இப்போ நான் நீங்கள் நினச்சிருக்கலாம் இவ்வளோ பெரிய முன்னுரையான்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு தேவார பதிகத்துக்கு நான் 60-70 மந்திரங்களை முன்னுரையாக சொல்லி போன காலங்களெல்லாம் உண்டு. 60-70 மந்திரம்னா 60-70 மந்திரத்தை கான்செப்ட் எடுப்பேன், மூலம் மட்டும் இருக்க என்னுடைய ஸ்டைலில் அதை கொடுப்பேன். அந்த காலங்களெல்லாம் உண்டு. பிற்காலத்தில் ஒரு நாளைக்கு 3 பதிகம் பேசிய காலமெல்லாம் உண்டு. மேடம் 9 மணிக்கு கூடுவாங்க, 8 மணிக்கு கூடுவாங்க, ஓதுவார் இந்த பதிகம் பாடுறேன்னு சொன்னார், அந்த பதிகம் அதுக்கு ரெடி ஆகிட்டு வருவேன். விடிய விடிய கடந்து எழுதிட்டு கிடப்பேன். அதான் உள்ளங்கவர் கல்வன்னா பாச வசப்படாமல் இன்னைக்கு நடத்தின பாடம் தான், புரியுதா? அதாவது பாசம் அவங்களுக்கு கிடையாது. இந்த இடம் எந்த இடம்னா ஞானிகளை வச்சு தெரிஞ்சுக்கணும் ஒரு இடம் வந்தது பாருங்க. அதாவது ஞானிகளை வச்சு இறைவன், நான் சொல்லிடுறேன் முழுசா, இறைவன் ஆன்மாக்களுக்காக அறிவான் என்ற வாதம் மறுக்கும்போது ஞானிகளே சுட்டறிவுக்கு உட்படுவதில்லை. அப்படி இருக்கும்போது இறைவன் எப்படி சுட்டறிவு உட்படுவான்? அப்போ இது எந்த இடம்னா சுட்டறிவு இல்லாத ஸ்டேஜ். அங்கே ஞானசம்பந்தர் வந்தார். நீங்கள் இதை அப்படி பூம்பா வரைக்கும் போகலாம், இந்த இடத்த வச்சுட்டு எங்கே வரைக்கும் போகலாம், இப்படி விரிக்கணும், இப்படி விரிக்கணும். ஒரே மந்திரத்தை வச்சு நான் தயானந்த சரஸ்வதி சொற்பொழிவை நான் நேரில் கேட்டிருக்கிறேன். 2 மணி நேரம் கேட்டால் பகவத்கீதையில் 2 வார்த்தைக்கு தான் பொருள் சொல்லுவார். உலகமே உட்காந்து கேட்கும். உலகம் முழுவதும் எல்லாரும் ரிசார்ட் வச்சுருக்கிறாரு, அங்கே தங்கியிருப்பாங்க. அமெரிக்கா, சிங்கப்பூர்காரன், இங்கிலாந்துக்காரெல்லாம் அங்கே தங்கிட்டு பணத்தை கட்டிட்டு உணவு செலவுக்கெல்லாம் கொடுக்கணும்ல. வரும்போது 300 பேர் சேர்ந்து வருவான். லட்சக்கணக்கான ரூபாய் அங்கே கொடுத்துட்டு தங்கியே படிப்பான். 2 வார்த்தையே 2 மணி நேரமாக பேசிகிட்டு இருப்பார். ஆனால் நமக்கு 2 மணி நேரம் போனதே தெரியாது. ஆமாம், அது உட்காந்து எந்த அளவுக்கு சைவத்தில் ஸ்லோ வருதோ அந்த அளவுக்கு தான் நம்மளை என்ன செய்ய முடியும், நிலைநாட்ட முடியும். இப்போ நீங்கள் நம்ம வகுப்படுத்திக்கிடுங்க, சிலபஸ் படி ஒரு நாள் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பதறனமா இல்லையே? ஏன்னா ஒரு அன்னபாலிப்பு தானே, யாராவது ஒருத்தர் பண்ணுறாங்க, என்ன சொல்கிறீங்க? அது பயப்பட வேண்டிய கூட. அந்த உள்ளங்கவர் கல்வனுக்கு நல்ல அழகாக சொல்லுங்க. வழக்கமாக நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், என்னுடைய உள்ளத்தில் மறைஞ்சிருந்தோம் இப்படியெல்லாம் சொல்லுவோம். இன்னும் விட்டால் சிலர் மறைப்பு சக்தியினே கொண்டு போயிடுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதாவது அடுத்தது அயன் வழிபட்டதால், நான்முகன் வழிபட்டதால் பிரம்மபுரம், பிரம்மபுரீசர். கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார் வேண்டாம், கயப்பாக்கம் சதாசிவனார்னு சொல்லணும். அது வேறு செட்டியார் யாராக இருந்தால் டென்ஷன் ஆயிடுவாங்க. கயப்பாக்கம் சதாசிவனார் அப்படின்னு சொல்லணும். கயப்பாக்கம் சதாசிவனார், ஆமாம் அப்படி சொல்லு. நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். பேர் தேவைப்பட்டால் சாதி சொல்லுவோம், எல்லா நேரமும் சொல்ல மாட்டோம். நம்ம அரசு லெசனில் ஜாதி வேண்டான்ட்டான், ஜாதி வரக்கூடாதுன்ட்டான். கயப்பாக்கம் சதாசிவனார், அந்த வரியை சொல்லுங்க. அந்த பிரம்மன் வழிபட்டதை தோளுடைய சிவன் உடையோர் தூவன் மதிசூடி காலுடைய சுடலை பூழி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த. அதுக்கு பொருள் என்ன? ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த என்ன பொருள்? மூலத்துல என்ன பொருள் சொல்லியிருக்கிறோம்? ஏடுடைய மலரானுக்கு இதழ்களை உடைய தாமரை மலரில் விளங்கும் நான்முகன் முன்னை நாள் படைப்பு தொழில் வேண்டி உங்களை கும்பிட்டான், அதானே? இப்போ இந்த கயப்பாக்கம் சதாசிவனார் வேற ஒரு செய்தி சொல்றார், அந்த செய்தியை மறுக்கிறாங்க. ஏழுடைய மலரால் முனிநாள் பணிந்து ஏத்தங்கிறதுக்கு ஞானசம்பந்தர் நான் நீ முதல்ல கும்பிட்டுருக்கேன்னு சொல்றாரு. அப்படி ஒரு சிந்தனை இருக்குன்னு சொல்லணும். திடீர்னு டைவெர்ட் பண்ணி வண்டியை வேற எங்கேயாவது கொண்டு போகணும், புரியுதா? ஆராய்ச்சியெல்லாம் தெரியுது அப்படின்னு நம்ம காட்டணும். அதுக்காக சொல்றேன். கயப்பாக்கம் சதாசிவனர் என்ன சொல்றாரு, இந்த வரிக்கு வேற பொருள் சொல்றாரு. ஏழுடைய மலரால் முனை நாள் பணிந்து ஏத்த அப்படியே ஆகுதுல்ல. நான் உன்னை மேலை தவத்தில் நான் உங்களை எதை வச்சு கும்பிட்டுருக்கிறேன்? இதழ்களுடைய மலர்களால் நான் உங்களை கும்பிட்டுருக்கிறேன் அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்லுவதாகவும் பொருள் கொள்ளலாம் என்பது கயப்பாக்கம் சதாசிவனார் சொல்றார். கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார் யாரு? அவருக்கு என்ன சிறப்பு சொல்லுங்க? சீகேசையாவுக்கு வாத்தியார். சீகேசையாவுக்கு பெரிய புராணம் சொல்லி கொடுத்தது யாரு? கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார். அவருடைய உரையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருக்கும். கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார் கையில் ஒரு புக்கு வச்சுட்டு உட்காந்துருப்பார். அவர் தான் யாருக்கே வாத்தியார்? சீகேசையாவுக்கே வாத்தியார். அவர் சொல்றார். அடுத்தது மேவிய எந்த இடத்துல வருது? தூவன் மதிசூடி
மேவிய மந்திரத்தை சொல்லுங்க. தோருடைய செவியன் விடையேறி மேவிய பெம்மான். மேவியங்கிறதுக்கு விரும்பி எழுந்தருளியங்கிறது அர்த்தம். விரும்பி எழுந்தருளியங்கிறதுக்கு எனக்கு இன்னைக்கு தான் முழுசான அர்த்தம் தெரிஞ்சது. அதாவது சிவபெருமான் நித்திய சுதந்திரம் உடையவன். அந்த தலத்தில் எழுந்தருளணுங்கிறத யார் தான் முடிவு பண்ணிக்கிட்டா? அதுக்கு பேர் தான் மேவிய. சீகாழியில் உட்காரணும்னு அவர் யாரும் போக சொல்லலை, இவரே முடிவு பண்ணி இவரே உட்கார்ந்துக்கிட்டார். அதனால இதுக்கு என்ன பேர்? மேவிய. அவரே விரும்பி எழுந்தருளிக்கிட்டதுனால மேவிய, நித்திய சுதந்திரத்தோட உடையவன்கிறதுக்கு அது பொருள். சரியா? பக்கத்தில் வந்துட்டேன், ரெண்டே பக்கம்தான். அடுத்தது பெம்மான். பெருமான் என்ற தமிழ்ச்சொல் பெம்மான் என்று தெரிந்தது. தெரிந்ததுன்னா மாறுபட்டது. ஒரு ஒரு கொண்டு கூட்டு செய்ய சொல்றாங்க, ஒரு சின்ன தொடர். கள்வன் பெருமானாகிய சிவன், கள்வன் பெம்மானாகிய சிவன் சொல்லணும். அப்போ சிவன்கிறது வேற எங்கேயோ தள்ளி கிடக்குதுன்னு அர்த்தம், அப்படிதானே? சிவன் எங்க கிடக்குது? அதாவது பெம்மான் கடைசியில் கிடக்குது, கள்வன் எங்க கிடக்குது? ரெண்டாவது வரியில இருக்குது. ரெண்டையும் மேட்ச் பண்ணி விடணுங்கிறாரு உரையாசிரியர். கள்வன் பெம்மானாகிய சிவன் என்று கொண்டு கூட்டி கொள்ள சொல்றார். புரியுதா? அடுத்தது விடையேறி சுடலை பொடி பூசி. விடையேறி கமா சுடலை பொடி பூசி. விடையேறி என்பதும் சுடலை பொடி பூசி என்பதும் சிவபெருமானுடைய பெயர், ஒன் ஆஃப் த நேம். அழகான இடம்ங்க. பிறைசூடி அப்படி சிவபெருமானுடைய நேம். சிவபெருமானுக்கு ஒரு பெயர் விடையேறி, சுடலை பொடி பூசி, பெயர் சொற்கள். புரியுதுங்களா? அதே சமயத்தில் ஏரி பூசி என்பதை வினையச்சமாகவும் கொள்ளலாம். எப்படி சொல்லலாம் சொல்லி பாருங்க. விடையேறி விடையேறி சுடலை பொடி பூசி உள்ளங்கவர் கல்வன். விடையேறி சுடலை பொடி பூசி உள்ளங்கவர் கல்வன்னு நீங்கள் அதை எதாகவும் சொல்லலாம், வினையச்சமாகவும் சொல்லலாம். தமிழ் இலக்கணம் தட்டி எடுக்கணும். அதுக்கு ஒரு டைரக்டர் நம்மளை கூப்பிட்டு அல்லது யாராக இருந்தாலும் ஒருத்தர் கூப்பிட்டு கொஞ்சம் இலக்கணத்தை குறைச்சிடுங்கன்னு சொல்லணும், இலக்கணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்போ ஆனந்தராசன் ஐயா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நூல் எழுதி இலக்கணம் இல்லாதது அவர் இலக்கணம் அவருக்கு தெரியாதது கிடையாது. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய சித்தாந்தத்துறை ஹெச்ஓடி. ஆனாலும் அவருடைய நூலில் என்ன இல்லைங்கிறது ஒரு குறையா போச்சு, இலக்கணம் இல்லைங்கிறது குறையா போச்சு. என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு 500 குறை நான் கண்டுபிடி சொல்லுவேன். இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது, அங்கே நிறைய இருக்குது. அதில் உதாரணமாக அதிகரணமே இருக்காது. அதிகரணத்தை அப்படியே போட மாட்டார், அதிகரணத்தின் பொருளை தான் போடுவார். அதெல்லாம் டேஞ்சர். புரியுதா? அதனால் ஏதாவது எடுத்துக்கலாம், வினையச்சமாக எடுத்துக்கலாம், பெயர் சொல்லாகவும் எடுத்துக்கிடலாம். சொல்லணும். அதே சமயத்தில் எது மாறிடக்கூடாது? சுவை மாறிடக்கூடாது. அதில் கவனமாக இருக்கணும். பேசியே கொண்டுறக்கூடாது, பேசியே கொண்டுறக்கூடாது. இவர் சொல்கிறார், நம்ம ஆரோக்கியசாமி, எல்லா இடத்துலையும் சொற்பொழிவு கேட்டேன் சார், உங்கள் சொற்பொழிவு எனக்கு மண்டையில் ஏறுதோ இல்லையா, கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்குது சார். அதுதான் தேவை நமக்கு. என்ன சொல்கிறீங்க? நான் போகாத கருத்தரும் கிடையாது, எங்கள் வீட்டில் இல்லாத புக்கு கிடையாது, 8 மணி நேரம் 12 மணி நேரம்லாம் சொற்பொழிவு கேட்டிருக்கிறேன். ஆனால் என்னென்னா நம்ம வகுப்புக்கு வந்தோம்னா அது என்னமோ வித்தியாசமாக ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படிங்கிறார். அது வரணும். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் அப்படிம்பார் வள்ளுவார். புரியுதா? கேட்குறவங்களுக்கு கெட்டி போடணுமா, கேட்காதவங்களாம் நான் கேட்காம போயிட்டேனேன்னு வருத்தப்படணுமா? புரியுதா? அப்படி இருக்கணும் பாரு. அந்த மாதிரி நம்ம சபையில் எதோடு இருக்கணும்? அவேர்னஸோடு இருக்கணும். சபையை கெட்டி போடணும். அடுத்தது இப்போ கயப்பாக்கம் சதாசிவனார் ஒரு 5 செய்தி கொடுக்குறார். கயப்பாக்கம் சதாசிவனார் இதிலெல்லாம் பேர் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் எந்த ஊர் இருக்காரு வரலாறே சொல்லக்கூடாது. ஆமாம், வரலாறே சொல்லக்கூடாது. கயப்பாக்கம் சதாசிவனார் ஒரு 5 செய்தி சொல்கிறார். விடையேறி என்பது இறைவனின் நித்தியத்தன்மை. விடையேறிங்கிறதுக்கு என்ன இருக்கிறீங்க? நித்தியத்தன்மையை அந்த நித்தியத்தன்மை கூட எனக்கு என்னமோ அதில் சொன்னா கொஞ்சம் சந்தேகம் வரும், கேள்வி கேட்டால் நம்ம திணறணும். அதை பிராக்கெட் போட்டிருங்க. நித்தியத்தன்மையை அறக்கடவுளை இடபமாக படைத்தார். அப்போ என்ன தொழில் வந்துட்டு? அவ்வளோதான், முடிஞ்சது. அறக்கடவுளை இடபமாக படைத்தார், படைத்தல். அடுத்தது மதிசூடி.
சந்திரனுக்கு அபயம் தந்து திருமுடி மேல் வைத்து கொண்டது காத்தல். பொடி பூசி சங்காரம் அழித்தல். கள்வன் பார்த்தீங்களா, கள்வன்கிறதுக்கு நான் சொன்னது வந்துட்டு பார்த்தீங்களா மறைத்தல். ஆனால் அங்கே முன்னால் என்ன பொருள் வந்தது? கயப்பாக்கம் சதாசிவனார் சொல்கிற பொருள் வேற. முன்னால் அதனால் உங்களை யாரை பார்த்துடுங்கன்னு சொன்னேன், உரையாசிரியர் பார்த்துடுங்கன்னா உரையாசிரியர் சொல்ல வேண்டாம் பார்த்துடுன்னு சொன்னேன். அங்கே கல்வனுக்கு என்ன பொருள்? என்னுடைய உள்ளத்தையே செயல்பட விடாமல் முடக்கிட்டார். மாணிக்க வாசகர் வார்த்தையில் சொன்னா ஊன் கட்டு உயிர் கட்டு என் உள்ளமும் போயின்னு அர்த்தம். உள்ளமும் போய். இங்கே வந்து கல்வன்கிறதுக்கு என்ன பொருள் எடுக்கிறாங்கன்னா என்னது, எல்லா உயிரிலும் சிவன் இருந்து வினையை நுகரச் செய்தல் மறைப்பு. எல்லா உயிரிலும் இறைவன் இருந்து வினையை நுகரச் செய்தல் மறைத்தல். அந்த தேவாரத்தில் அருள் செய்தங்கிற வார்த்தை இருக்குதா? அருள் செய்த ஏடுடைய மலரான முன்னினால் பணிந்தேத்த அருள் செய்த, அது அருளல். அப்ப என்னென்னலாம் வந்துட்டு? ஐந்தொழில் வந்தாச்சு. மறைத்தல் அருளல் 5 தொழில் வந்தாச்சு ஒரே பாட்டுக்குள்ள. அடுத்தது ஸ்ரீமத் செம்பை சுவாமிகள். ஸ்ரீமத் செம்பை சுவாமிகள் அதே தர்மபுர ஆதீன உரையில தான் இருக்குங்க. இது எதுவுமே என்னுடைய சொந்த கருத்து கிடையாது. ஸ்ரீமத் செம்பை சுவாமிகள் தோளுடைய செவியன் முதலாயின இறைவனுடைய 8 குணங்களை பேசுகிறது. அவர் விரிக்கல, பிரச்சனை கிடையாது. 8 குணங்களை பேசுகிறது. குறிப்பு இவ்வளோதான் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிடுங்க நல்லா. அந்த நீங்கள் வச்சிருக்கிற நூலில் இருக்குது ஆதீன உரையில். தோளுடைய செவியன் முதலாயின இறைவனுக்கு 8 குணங்களை பேசுகிறது. விடையேறி முதலாயின தசாங்கத்தை குறிப்பால் பேசுகிறது. தசாங்கம். விடையேறி உருவம், இது அழகான கான்செப்ட். விடையேறி உருவம். பொடி பூசி அரு உருவம். உள்ளங்கவர் கல்வன் அருவம். அழகா இருக்குல்ல இந்த கான்செப்ட். விடையேறி என்னது? உருவம். பொடி பூசி உள்ளங்கவர் கல்வன் அருவம். இது சொல்லணும். அடுத்தது பெரிய புராணத்துக்குள்ள போய் எடுக்கிறார். பெரிய புராணத்துக்குள்ள போய் எடுக்கிறாங்க சேக்கிழார். மறை முதல் மெய்யுடன் எடுத்த எழுதும் மறை. சொல்லிக்கிட்டே எழுதுங்க பார்க்கலாம். தோளுடைய செவியன் பாடின பிறகு வருது இந்த வரி. மறை முதல் மெய்யுடன் எடுத்த எழுதும் மறை. பெரிய புராணத்திலிருந்து எடுக்கிறார் என்பதால் ஓம் என்ற மந்திரத்தில், ஓம் என்ற மந்திரம் இங்கு விரிக்கப்படுகிறது. ஓம் என்ற மந்திரத்தை நம்ம தனியா சொன்னோம்னா ஓ கூட்டல் இம் தானே. இம்ம விட்டுருங்க, எதை பிடிச்சிடுங்க? ஓ. ஓ என்ற எழுத்து அம்மையின் உருவத்தை குறிப்பது. இந்த ஓ என்ற எழுத்து, ஓம் என்ற எழுத்து இல்லைங்க, ஓ என்ற எழுத்து, ஓ என்ற எழுத்து தகரவித்தை என்பதன் அடையாளமான, தகரவித்தைனா ஒரு வகையான யோகம். நம்ம இதயத்துக்கு பேர் தகர ஆகாசம். வள்ளலார் வந்து அதனால தான் தகரத்தில் விளக்கு வச்சார், தகராகாசம். ஓம் என்ற எழுத்து அம்மையின் உருவம். இது தகரவித்தையின் அடையாளமான இத் என்ற எழுத்தோடு சேர்ந்து இத்துக்குட்டல் ஓ தோ. இப்ப இத்துக்குட்டல் ஓ தோ எப்படி வந்தது சொல்லுங்க? ஓம்காரத்தில் இருக்கிற ஓ என்ற எழுத்தம் தகரவித்தையில் இருக்கக்கூடிய இத்துங்கிற எழுத்தும் சேர்ந்து தோன்னு தொடங்கிட்டு என்று இந்த மந்திரத்தை தொடங்குகிறார். ஆமா, தொடங்குகிறார்.
பன்னிரு திருமுறை பன்னிரு திருமுறை பன்னிரு திருமுறையில் முதல் மந்திரம் என்னது நமக்கு? பன்னிரு திருமுறையிலன்னு சொன்னேன். தோளுடைய செவியன் முதல் மந்திரம். பிரிங்க, தோவை பிரிங்க, இத்த விட்டுருங்க. ஓ கடைசி எழுத்து என்னது? இம். உலகலாம்னு தான் பெரிய புராணம் முடியுது. ஓ குட்டல் இம். என்ன சொல்ல வர்றோம்? பன்னிரு திருமுறை எதுக்குள்ள அடங்குது? ஓம்காரத்துக்குள்ள அடக்கம். அதுக்கு ஞானசம்பந்தர் விதை போட்டு வச்சிருக்கிறார். புரியுதா? புரிஞ்சிச்சா புரியலையா? திரும்ப சொல்லணுமா? இதெல்லாம் அதில் வரும். ஆமாம், இதில் எதுவுமே விடாமல் பார்த்துக்கிடணும். இது நான் எல்லா வகுப்புலையும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஆனால் சொல்ல மறந்துடும். நம்ம அதை ரீகால் பண்ணி அதை என்ன கரெக்டாக ரீச் பண்ணணும். அவங்களுக்கு என்ன செய்யணும்? கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களுக்கு தெரியாத விஷயங்கிறத வேகமாக சொல்லிட்டு போய்விட. முதல்ல இந்த சொற்பொழிவுகளில் எதை தவிர்க்கணும்? பதட்டம், வேகம். ஏதாவது சொல்ல முடியலன்னு இப்போ நான் பாடத்தை அப்படியே நிறுத்தி போட்டு எந்திரிச்சிடுறனால அப்படி எந்திரிச்சுக்கிடணும். பார்த்துக்கலாம், அடுத்த தடவை பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்காக முடிக்கணுமேங்கிற என்ன செய்யக்கூடாது? பதறது, ஓடுறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சிடக்கூடாது. வார்த்தைகளை ரொம்ப மெதுவாக கையாளணும். என்ன புரிஞ்சுங்க சொல்லுங்க. பிரணவத்தில் இருக்கிற ஓம். அப்போ திருமுறை எதில் அடங்குகிறது? ஓம் என்ற எழுத்தில் அடங்குகிறது. தோடு என்று தொடங்கி உலகலாம் என்று முடிகிறதுனால பிரணவத்துக்குள்ளேயே 12 திருமுறை அடங்கி விடுகிறது. திருமுறை முழுவதும் வேதத்தின் ஆதாரமாகிய பிரணவத்தில் அடங்கும். தேவாரத்திற்கும் வேதத்திற்கும் உள்ள ஒற்றுமையை உணர்த்த நீ பேசிட்டு உணர்த்த கொண்டா. காந்தி நல்லா இருக்கிறியா? அப்புறம் ஃபாலோ பண்ணுங்க. அதாவது தேவாரத்திற்கும் வேதத்திற்கும் உள்ள ஒற்றுமையை உணர்த்த வேதம் பயின்ற மரபில் வந்த ஞானசம்பந்தருடைய தமிழ் வேதம் நமக்கு உதவுகிறது. காயத்ரி மந்திரம் எப்படி தொடங்கும்? காயத்ரி மந்திரம் அப்போ காயத்ரி மந்திரம் எப்படி தொடங்கும்? இல்லை, அதான் பிரச்சனையே. காயத்ரி மந்திரம் ஓம் பூர்வசுக விட்டுறணும். தட்ச விதுர்வரேணியத்திலேருந்து தான் எடுக்கணும். ஆமாம், தட்சங்கிறது தான் எடுக்கணும். தேய பிரிங்க. அந்த காயத்ரி எழுத்து தான் இங்கே முதல் எழுத்து. காயத்ரி மந்திரத்தின் முதல் எழுத்து தான் தோருடைய செவியின் முதல் எழுத்து. ஆமாம், அதுதான் தகர வித்தை. தகர வித்தை அங்கே இருக்குது. எங்கே இருக்குது? காயத்ரி மந்திரத்தில் இருக்குது. அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமேங்கிறது. அந்தியுள் மந்திரங்கிறது காயத்ரிக்கு சமமானது, நம்முடைய 5 எழுத்துன்னு அர்த்தம். இதை கவனமாக சொல்லணும். காயத்ரி மந்திரம் எப்படி தொடங்கும்? ஆமாம், ஓம் பூர்வசுங்கிறது ஜென்ரல் சென்டென்ஸ். அது எல்லாத்துலேயும் போய் அடாப்ட் ஆகிடும். தத்துங்கிறதுல தான் தொடங்கும். தத்துங்கிறதுல தேய பிரிச்சிங்கன்னா அந்த இத்து தானுங்க தோளுடைய செவியனுடைய முதல் எழுத்து. ஓ எத்தனாவது எழுத்து தான்? 2வது எழுத்து தான். ஓ 2வது எழுத்து தான். வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரத்தினுடைய முதல் எழுத்து இங்கே முதல் எழுத்து. ஓம்காரத்தில் இருக்கக்கூடிய எழுத்து 2வது எழுத்து. புரியுதா? வேதமும் ஓம்காரமும் இணைஞ்சுக்கிடுது. தத்ச விதுர்வரேண்யம் அப்படிங்கிறது காயத்ரி முதல் எழுத்தால். இதுதான் தகரம். தகரம் தான் தகர வித்தை. காயத்ரி முதலெழுத்து, பிரணவத்தின் முதலெழுத்து. பாருங்க, அதில் உள்ள முதலெழுத்து இதில் உள்ள முதலெழுத்து ரெண்டையும் சேர்க்கும் போது தான் தோ வருது. இத்து குட்டல் ஓ தோ. இப்படி தொடங்கி இருப்பது அறிந்து இன்புறத்தக்கது. நிற்கிறத நம்ம இதில் உணர்த்தணும். புரியுதா? சொல்லுங்க.
அடுத்தது தோருடைய செவியன் என்ற தொடரால் இறைவன் அம்மையப்பராக பார்க்கப்படுவதால், அர்த்தநாரீஸ்வரராக பார்க்கப்படுவதால் சைவத்தினுடைய ஒரு தெய்வ வழிபாடு நிலைநாட்டப்படுகிறது. சைவத்தின் ஒரு தெய்வ வழிபாடு நிலைநாட்டப்படுகிறது. செவி என்ற உறுப்பு ஒரு தெய்வ வழிபாடு நிலைநாட்டப்படுகிறது. அம்மையை கூட நீங்கள் தனியாக வழிபட வேண்டியது இல்லை. தோருடைய செவியன் யார் வந்தாச்சு? அம்மை வந்தாச்சு, பெருமானம் வந்தாச்சு. ஒரு தெய்வ வழிபாடு நிலைநாட்டப்படுகிறது. செவி செவி என்ற உறுப்பை நாம் நன்றாக கவனித்தால் ஓம் என்ற உருவை காணலாம். ஓம் என்ற உருவத்தை நாம் காணலாம். ஞானசம்பந்தர் வழிபட்டதும் இங்கு இருக்குதுன்னு சொன்னவர் யாரு? கயப்பாக்கம் சதாசிவனார். அதற்கு ஒரு மறுப்பும் இங்கு சொல்லியிருக்கிறாங்க. இதே உரையில் அதற்கு ஒரு மறுப்பு சொல்லியிருக்கிறாங்க. என்ன மறுப்புனா, அதாவது மேகராக குறிஞ்சி ராகத்தில் ஞானசம்பந்தர் பாடின ஒரு பாடல்ல, அவ்வளோதான் அதை பற்றி குறிப்பு இருக்குது. ஞானசம்பந்தர் பாடிய ஒரு பாடல்ல பிரம்மன் இந்த தலத்தில் வழிபட்ட குறிப்பு இருக்குது. எங்கே இருக்குது? மேகராக குறிஞ்சி ராகத்தில் ஞானசம்பந்தர் பாடிய ஒரு பதிகத்தில் நான்முகன் வழிபட்ட குறிப்பு இருக்கிறதுனால ஞானசம்பந்தர் வழிபட்ட குறிப்பை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை என்று உரையாசிரியர்கள். சிறப்பு வகுப்பினுடைய பாடப்பகுதியினுடைய தொடர்ச்சி. நாம் இரண்டாவது மந்திரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு வகுப்புக்கான செய்திகளை பார்க்க போகிறோம். ரெண்டாவது மந்திரத்தில், அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம பொது வகுப்பில் சொன்ன செய்தி தான், ஆனால் முக்கியமான செய்தி. மூன்றாவது வரியில் இருக்கக்கூடிய உலகின் முதல் என்ற தொடரை கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும். சிறப்பு வகுப்புக்குரிய செய்தி ஏற்கனவே சொல்லிவிட்டு திரும்ப ரிவ்யூ பண்ணுறோம். உலகின் முதல் என்பதை உலகுக்கு வித்து சீர்காழி என்று உரை குறிப்பு சொல்லுகிறது. அதை எடுத்துக்கொள்ளணும். அடுத்து நாம் மூன்றாவது மந்திரம் தானே இப்போ சொன்னோம். ரெண்டு சொல்லாமல் விட்டுட்டேன்னா நேரடியாகவே மூணாவது மந்திரத்துக்கு போயிட்டேன். எது சொல்லாமல்? அப்போ இப்போ ரெண்டாவது மந்திரத்துக்கு சொல்லுகிறேன். ரெண்டாவது மந்திரத்தில் முக்கிய செய்தி இருக்கிற இடம் மூணாவது வரியில் இருக்குது. கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கையால் தொழுது ஏத்த என்ற இடத்துல கற்றலும் கேட்டலும் பெரியாருக்கு இலக்கணம். பெரியோர்களுக்கு எது இலக்கணம்? கற்றலும் கேட்டலும் பெரியோர்களுக்கு இலக்கணம். கற்றல் என்பதற்கு உலக நூல்களை கற்று செருக்கு அடைவது அல்ல. செருக்கு அடைவது அல்ல. கற்றல் என்பதற்கு பொருள் சிவபெருமானுடைய புகழை கற்று, அருள் நூல் கற்று, திருமுறை ஆகமங்களை கற்று அடங்குதல் என்று பொருள். கற்பது எதற்காக? அடங்கிறதுக்காக. ஆனால் என்ன நடந்துகிட்டு இருக்குது? கற்ற பிறகு தான் அடங்க மாட்டேங்கிறாங்க. அதான் நடந்துகிட்டு இருக்குது. கற்பது அடங்குவதற்காக. கேட்டலையும் இவ்வாறே புரிந்து கொள்ள வேண்டும். இதில் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் என்று சொன்னதனால் ஞானசம்பந்தர் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் என்று சொன்னதனால், கற்றல் கேட்டல் உடையார் கடல் தொழ என்றதனால் அங்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானசம்பந்தர் ஒரு அரிய செய்தியை சொல்ல வருகிறார். என்ன செய்தினா,
யார் கற்று அடங்கியவரோ, யார் கேட்டு அடங்கியவரோ அவரே கடல் தொழுவதற்கு அதிகாரி, அவரே இறைவன் திருவடியை தொழுவதற்கு அதிகாரம் உடையவர், அவரே இறைவன் திருவடியை புகழ்வதற்கு அதிகாரம் உடையவர். யார் சிவனை வணங்க புகழ அதிகாரம் உடையவர்? யார் கற்று அடங்கினாரோ அவர், யார் கேட்டு அடங்கினாரோ அவர். அதான் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். ஞானத்தின் படிகளாகிய கற்றல் கேட்டல் சொல்லப்பட்டதனால் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடுதலை உபலக்கணமாக சேர்த்து கொள்ள வேண்டும். இங்கே ஞானசம்பந்தர் ஞானத்தின் படிகளில் ஒன்று தான் சொல்லியிருக்காரு, கேட்டல் மட்டும்தான். கற்றல் கூட இதில் வந்துடும், கேட்டல் மட்டும்தான் ஞானப்படியில் வந்திருக்குது. எதையெல்லாம் சேர்த்து கொள்ளலாம்? சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடுதல் சேர்த்து கொள்ள வேண்டும். அப்படி ஏன் சேர்க்கணும் அப்படின்னா, ஒரே செய்தி தான். நம்ம ஏற்கனவே பொது வகுப்பில் பேசிட்டோம். இது என்ன துறையில் வந்து கொண்டிருக்கிறது? அகத்துறையில். மாணிக்க வாசகர் ஸ்டேஜில் போயிட்டுருக்குது. அதனால் நீங்கள் ஞானத்தின் படிகள் அனைத்தையும் கொண்டு வரலாம். சிவஞான சித்தியாரில் கேட்டலுடன் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை, கேட்டலுடன் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை என்பது சித்தியாரில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த மந்திரத்தில் 4வது வரியில் இடபத்தில் வந்தது இந்த பெரியோர்களுக்கு அருள என்று பொது வகுப்பிலே நாம் சொல்லியிருக்கிறோம். இடபத்தில் வந்தது இந்த பெரியோர்களுக்கு அருள. அப்படியானால் ஞானசம்பந்தருக்கு அருள்வதற்கு வரவில்லையா என்ற கேள்வி எழும். அதற்கு விடை, தனக்கு அருளியது போலவே என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தனக்கு அருளியது போலவே பிறருக்கும் அருள என்று பொருள் கொள்ள வேண்டும். இந்த மந்திரத்தில் முற்றலாமை, நாகம், பன்றிக்கொம்பு இவற்றை, இந்த அணிகலன்களை அடையாளங்களாக கூறுகிறார் ஞானசம்பந்தர். அவங்க அப்பாவுக்கு காட்டுறாரு. என்ன சொல்கிறாரு? முதிர்ந்த ஆமை ஓடு போட்டிருக்கிறார் பாருங்க, பாம்பு வச்சிருக்கிறார் பாருங்க, பன்றி கொம்பு வச்சிருக்கிறார் பாருங்க என்று இந்த கோணத்தில் சிந்திக்கணும். நம்ம முதல்ல சொல்லலை, அந்த கோணத்தில் இதை பார்க்கணும். அடுத்த மந்திரம் 3 சொல்லிட்டோம். 4வது மந்திரத்துக்கு வந்துடுங்க. 3 சொல்லிட்டு தான் 2க்கு வந்தேன். ஆமாம், அது ஒரே செய்தி தான், அவ்வளோதான். 4வது மந்திரம் விண்மகிழ்ந்த என்ற இடத்துல குறிப்பு இருக்கிறது. விண்மகிழ்ந்த என்றால் இந்த அசுரர்களுடைய கோட்டைகள் ஆகாயத்தில் பறப்பதை அவர்கள் விரும்பினார்கள். இந்த கோட்டையில் இருந்தவர்கள் முப்புற அசுரர்கள். எய்தது என்ற இடத்தில் மேருவை வில்லாக வளைத்து வாசுகியை நாணாக கயிறாக என்று புரிந்து கொள்ள வேண்டும். பலி தேறிய என்ற இடத்திலே பலி எடுக்க, இந்த பிச்சை எடுக்க வந்தவர் என் உள்ளத்தை கவர்ந்தார். பக்குவத்தை அறிந்து
மலம் அகற்றினார், அடியன் ஆக்கினார், அடியன் ஆக்கினார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவது மந்திரம் ஒருமை ஒரு திருமேனி பெண்மை பெண் உரு உடையவன். இரண்டு உருவத்தை குறித்தது. ஒருமை பெண்மை உடையன். உடையன் என்பதில் என்ன விகுதி? ஆண்பால் விகுதி. அதை கொஞ்சம் சிறப்பாக கையில் எடுத்துக்கிடணும். ஆண்பால் விகுதியை கையில் எடுத்துக்கொள்ளணும். இப்போ ஒருமை பெண்மை உடையன் சடையன்கிறதுல நம்ம சிந்திக்க வேண்டி இருக்குது. என்ன சிந்திக்க வேண்டி இருக்குது? சடையன்கிறதுல என்ன சிந்திக்க வேண்டி இருக்குது? அதாவது சடையன் என்பது இறைவனுக்கு மட்டுமே பொருந்துகிறது. அப்போ அம்மையினுடைய கூந்தல் என்னாச்சு? அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு பதில் என்னன்னா, பெண்ணுருவில் பின்னிய சடையும் ஆண் உருவில் விரிந்த சடையும் கொள்ள வேண்டும். பெண்ணுருவா பார்க்கும்போது பின்னல் சடை. ஆமாம், அதை அதை பெண்ணுக்கு ஏற்றபடி பிரித்து விடணும். ஆண் உருவுக்கு விரிந்த சடை என்று பொருள் கொள்ள வேண்டும். ஆறாவது மந்திரத்தில் குறிப்பு இல்லை. ஏழாவது மந்திரம். ஏழாவது மந்திரத்தில் சடைமுயங்கு புனலன் அனலன் எரிவீசி சதிர்வெய்தி உடையமுயங்கும் அறைவோடு ஒளிதந்து எனது உள்ளங்கவர் கல்வன் அப்படிங்கிற இடத்துல, அதாவது ஊடல் கொள்ளும்படியாக கங்கையை கொண்டிருக்கிறார். அச்சம் தரும் எரி அரவு உடையவராக இருக்கிறார். அரவு உடையவராக இருக்கிறார். உள்ளத்தை கவருகிறார். இது சிவபெருமானின் பேரழகு, அருள், பகை நீக்கி ஆளும் பேராற்றல். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது கங்கை வச்சிருக்கிறாரு, பாம்பு வச்சிருக்கிறாரு, நெருப்பு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத விளக்குறாரா உரையாசிரியர். என்ன விளக்குறாருன்னா, ஊடல் அடையும்படியாக ஒரு பெண்ணையும் தன்னோடு வைத்து கொண்டிருக்கிறார். அச்சம் தருகிற பாம்பு வேற, அச்சத்தை தருகின்ற நெருப்பு. நெருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியுமா? இதையெல்லாம் சொல்லிவிட்டு ஞானசம்பந்தர் என்ன சொல்கிறார்? உள்ளங்கவர் கல்வன்கிறார். புரியுதா? அச்சம் தருகின்ற பொருள், அதோடு இறைவன் வருகிறார், என்னுடைய உள்ளத்தை என்ன செய்கிறார்? கவருகிறாருங்கிறார். இதையெல்லாம் கொஞ்சம் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறார் உரையாசிரியர். அதை பார்க்கணும். இது சிவபெருமானுடைய பேரழகு, அருள், எல்லா உயிர்களையும் பகை நீக்கி ஆளும் வன்மையை குறிப்பது. இப்படி பாம்பு வச்சிருக்கிறாரு, நெருப்பு வச்சிருக்கிறாரு, கங்கை வச்சிருக்கிறாருங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிடணும்னா, கங்கை ஒரு பெண்ணு தான், கங்கா தேவி தான். எப்படி புரிந்து கொள்ளணும்னா, எல்லா உயிர்களையும் பகை இல்லாமல் காப்பாற்றுறது சிவபெருமான் என்று புரிந்து கொள்வதற்கு தான் இந்த செய்தி என்று சொல்லுகிறார். சரிதானுங்களா? அடுத்தது இன்னும் இதில் குறிப்பு இருக்குது. இதில் ஒரு முக்கியமான குறிப்பு. என்ன குறிப்புன்னா, இந்த அன்னப்பறவை செய்தி இந்த மந்திரத்தில் தான் இருக்குது. ஏழாவது மந்திரத்தில் பொன்னம் சிறகன்னம். அதில் இறைவன் உயிர்களை நுகர்விப்பவனாக இருக்கிறான்.
அதாவது போகியாக இருக்கிறான் என்பது குறிப்பு. அன்னப்பறவையை சொன்ன தன்னுடைய குறிப்பு என்னன்னா, அன்னப்பறவையை ஆண் பறவையை மட்டும் பேசினாரா, பெண் பறவையும் பேசினாரா? ரெண்டையும் பேசுறதுனால உயிர்களுக்கு வினைகளை ஊட்டி நுகர்விக்கின்ற அம்மையப்பராய் இருக்கிறாருங்கிறது குறிப்பு. இறைவன் போகியாக இருக்கிறான். போகிங்கிறது அம்மையப்பர் வடிவம். இறைவன் அப்படி இருக்கிறதுனால பறவைகளும் அப்படி இருக்குது. எந்த பதிக ஞாபகம் வருது உங்களுக்கு? மாதர்பிறை கன்னியானை ஞாபகம் வரணும். அதுதான் இறைவன் அப்படி இருக்கிறதுனால பறவைகள் அப்படி இருக்குது. 8வது மந்திரம். 8ஆம் மந்திரத்துக்கு நம்ம என்ன முக்கியமாக என்ன செய்யணும்? 8வது மந்திரத்தில் வியர் இலங்குன்னு தொடங்குற மந்திரம். அதில் வந்து ராவணன் பாடலை கொண்டு வரணும். பெரிய புராணத்தில் வந்து என்ன பாடல் நம்ம வழக்கமும் ராவணன், அதாவது தெய்வ சேக்கிழார் இந்த பதிகத்திற்கு உரை சொல்லும்போது ராவணன் ஏன் வர்றாருன்னு சொல்கிற பாடல் இருக்குது அதில் நமக்கு பெரிய புராணத்தில். அந்த பாடலை சொல்லணும். புரியுதா? அதை இதில் சொல்லணும். இந்த 8வது மந்திரத்தில் ஞானசம்பந்தர் புராணத்தில் வரக்கூடிய 1975வது மந்திரம் மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் என்ற மந்திரத்தை சொல்லி, அது நம்ம ஏற்கனவே சொல்லி அதனுடைய பொருளை எல்லாம் விளக்கியிருக்கிறோம். மண்ணுலகத்தில் வாழ்கிறவங்க யாராக இருந்தாலும் சிவபெருமான வந்து அடைந்தால் அவர் தன்னுடைய கருணையை காட்டுவார் என்பதை ராவணன் கைலை மலையை எடுத்து இறைவன் வந்து அழுத்திய போது துன்புற்றான். அதற்கு பிறகு அவனுக்கு அருள் செய்தார் என்ற மண்ணுலகில் வாழ்வார்கள்ங்கிற மந்திரத்தை நம்ம அந்த இடத்துல பொருத்தி படிக்கணும். அதுதான் இதில் முக்கியமான செய்தி. பிறகு இன்னொரு முக்கியமான செய்தி இந்த உரையில் இருக்கிறது. என்ன உரையிலன்னா, திருக்கழுமல மும்மணிக்கோவை. திருக்கழுமல மும்மணிக்கோவைங்கிற நூலில் முன்னாள் நிகழ்ந்த பன்னீர் உகத்து, முன்னாள் நிகழ்ந்த பன்னீர் உகத்து வேறு வேறு பெயரின், அந்த 12 பெயர் வந்ததுக்கு பிரமாணமாக கொடுத்துருக்குறாங்க. முன்னாள் நிகழ்ந்த பன்னீர் உகத்து வேறு வேறு பெயரின் 2-3 டாட் வச்சு புகழி புகழி என்று போட்டுக்கிட்டிங்கன்னா 12 பெயர் வந்ததுக்கு அந்த மந்திரம் பிரமாணமாகிவிடும் திருக்கழுமல மும்மணி கோவையில். அதற்கடுத்தது 9வது மந்திரம் தாணுதல் என்பதற்கு பெரிய புராணத்தில் எந்த பாட்டு எடுக்கணும்? 76. தொழுவார்க்கே அருளுவது, வணங்குபவருக்கே அருளுவார் இறைவர் என்பதை தெரிந்து கொண்டு தொழாமல் தவறு செய்த மயக்கம் கொண்ட திருமாலும் நான்முகனும் பன்றியாவும் அன்னமாவும் கீழும் மேலும் போய் காணப்பாடாமல் கடைசியில் அஞ்செழுத்த சொல்லி இறைவன் உய்வு பெற்றார்கள் என்பதை சொல்லுகின்ற மந்திரத்தை நாம் இதில் இணைத்து கொள்ள வேண்டும். சரிதாங்களா? அதை இதில் இணைத்து கொள்ள வேண்டும். அடுத்தது நீணுதல் செய்து ஒளிய நிமிர்ந்தான் என்பதற்கு பொது வகுப்பில் நிறைய விளக்கம் போட்டிருக்கிறோம். எனது உள்ளங்க நீணுதல் செய்து ஒளிய, ஒளிய செயலற்று போகன்னு அர்த்தம். அதாவது செருக்கினால் சென்று பற்றுவேன், செருக்கினால் சென்று பற்றுவேன் என்று சொன்னவர்களுக்கு அப்பாற்பட்டான். இது அழகான இடம். கொஞ்சம் இதை நீங்கள் விரிக்கணும். இந்த 2 வரியோட 2வது வரியை முழுசாக சொல்லுங்கள். நீணுதல் செய்து ஒளிய நிமிர்ந்தான் எனது உள்ளங்கவர்கள் 2 வரி சேர்த்து சொல்லணும். செருக்கினால் பற்றுவேன் என்று செருக்கியவருக்கு அப்பாற்பட்டான். செயலிழந்து தலைவியாகி வெள்வளை சோர நின்ற எனக்கு வலிந்து வந்து, அழகான இடம், வலிந்து வந்து கவர்கின்றான். இது சிவபெருமானுடைய எளிமை. சிவபெருமானுடைய எளிமை.
மூணாவது வரியோடு சேர்ந்த ஒரு செய்தி, அதுவும் இதே மாதிரி தான். வாணுதல் செய் மகளிர் முதலாய வையத்தவர் ஏத்த அப்படின்னார். அதோட நிறுத்திக்கிட்டார். வையத்தவர் ஏத்த இந்த வரியை போட்டுக்கலாம், என் உள்ளங்கவர் கல்வன்னு போட்டுக்கலாம். புரியுதா? இதையும் அதே மாதிரி பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா, அவங்க ஒளி நெற்றியுடைய பெண்களெல்லாம் ஏத்துறாங்க, அதோட சரி, அதான் ஏத்துறாங்க. ஏனைய மகளிருக்கு கிடைக்காமல் எனக்கு வலிய வந்து இந்த எனது உள்ளங்கவர் கல்வனை இதில் அடாப்ட் பண்ணலான்னு உரையில் இல்லை. நான் இப்போ தான் டக்குனு யோசித்து சொல்கிறேன். ஏன்னா இதுலேருந்து தான் அந்த கான்செப்ட் கிடைக்குது. திருமாலிருந்து அந்த கான்செப்ட் அங்கே கிடைக்குது. புரியுதா? ஏனைய மகளிர் ஏற்றுனாங்க, எப்படி இவர் தேடினாரோ அது மாதிரி ஏற்றினார்கள். அவங்களுக்கு என்ன கிடைச்சதுங்கிறது இல்லை, ஆனால் எனக்கு கிடைச்சது. ஏனைய மகளிருக்கு கிடைக்காதது இறைவனே வலிய வந்து உள்ளம் கவரும் பேரு தனக்கு கிடைத்ததை தெரிவிக்கின்றார் என்று உரையாசிரியர் சொல்கிறார். அடுத்து இதில் வரக்கூடிய மந்திரம் அந்த வேத காரணராய என்று தொடங்குகின்ற மந்திரத்தை இணைக்கணும். 10ல் வேத காரணராய, வேதங்களின் காரணமான வெண்மையான பிறைச்சந்திரனை அணிந்த சிவந்த சடையுடைய சிவபெருமானின் நெறியை அறிந்து அடைந்து உய்வு பெறாத புறச்சமயத்தவர்களில் நன்மை இல்லாத சமணர்கள் புத்தர்களான இவர்களின் நெறிகள் பழியை தரக்கூடியது, கேடு தரும் என்று சொல்கிறதுக்கு தான் 10வது மந்திரத்தில் யாரை வைக்கிறாரு? சமணர்களை வைக்கிறார் என்று உரை அருளுகிறார். அடுத்தது 11வது மந்திரம். தொடரலாம். அடுத்தது 11வது மந்திரத்திற்கான குறிப்பு. வேதம் பொது அறம், அதனை எப்படி குறிப்பிடுறாரு ஞானசம்பந்தர்? அருநெறிய மறை என்று குறிப்பிட்டார். ஆகமம் மிகுந்த பக்குவம் உடைய சத்தினிபாதர்களுக்கு உரியது. சைவ நுட்பங்களை சொல்லுவது. அதனால் 2வது வரியில் ஆகம நெறியை பெருநெறி என்று சொன்னார். அருநெறி என்று வேதத்தை சொல்லி பெருநெறி என்று ஆகம சைவ வழியை சொல்லி மக்கள் 2 வகையாக இருப்பதை கூறினார். 2 வகையாக இருப்பதை கூறினார். அது மட்டுமன்றி 2 வகையினருக்கும் உரிய ஒரு சமயம், சைவம். வேத நெறியில் நின்னாலும் சைவம், ஆகம நெறியில் நின்னாலும் சைவம், அருநெறியில் போனாலும் சைவம், பெருநெறியில் போனாலும் சைவம். அப்படி புரிஞ்சுக்கிடணும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அடுத்தது கடைசி வரி சார்ந்த செய்திகள். ஊழ்வினையை நீக்குவதற்கு பல வழிகள். அதில் முக்கியமான வழி இந்த திருப்பதிகத்தை ஓதுதல்.
உணர்ஞான சம்பந்தன் என்று சொன்ன இடத்துல சிவனடியே சிந்திக்கும் என்று சொல்லுகின்ற பெரிய புராண மந்திரத்தை பொருத்த வேண்டும். தொல்வினை தீரும் என்று ஞானசம்பந்தர் நிறைவு செய்கிறார். ஆனால் அகத்தியர் தேவார திரட்டு இந்த பதிகத்தை குருவர்களுக்கு உரியது என்று கூறுகின்றது. இதை எப்படி சமப்படுத்துவது என்றால், வினைகள் நீங்குவது யாருடைய அருளால்? குருவருளால் வினை நீங்குவதால் குருவருள் என்று சொல்லுவது சரியான சிந்தனை. தொல்வினை என்பது பழவினை என்று பொருள் தரும். ஆனால் பழவினை என்று பொருள் தரும். ஆனால் நுகர்வினை, வருவினை என்று எல்லா வினைகளையும் சேர்த்து சொல்லலாம். பழவினை, நுகர்வினை, வருவினை எல்லா வினையும் நீங்கும் என்று பொருள் கொள்ளலாம். பிராரத்த வினை, அதாவது இப்பிறவியில் அனுபவிக்கின்ற வினை, நுகர்ந்து கழிக்கப்படும். நான் நுகர்கிறேன் என்ற உணர்வும் இன்றி துன்பமின்றி கழிக்கப்படும். தான் என்னை பார்த்தான் பழைய வினை, தான் என்னை பார்த்தான் பழைய வினை வந்தவர் தான் பஞ்சமலம் வரும். தான் என்னை பார்த்தான் பழைய வினை பஞ்சமல கொத்தையெல்லாம் நீத்தான் என்று வினை நீக்கம் சொல்லப்படுகிறது. ஆகாமிய வினைக்கே சொல்லப்பட்டாலும் எல்லா வினைக்கும் எடுத்துக்கொள்ளலாம். திருமந்திரத்தில் வேதச் சிறப்பு என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கிற மந்திரத்தை சொல்கிறோம், எழுதிடுங்க. திருநெறியாவது சித்த சித்து அன்றி. அடுத்த வரி, பெருநெறியாய பிரானை நினைந்து. என்ன தோணுது உங்களுக்கு இந்த மந்திரத்தை படித்த உடனே? இந்த தேவாரம் அப்படியே இருக்கு. பெருநெறியாய பிரானை நினைந்து. மூணாவது வரி, குரு நெறியாம் சிவ மாநெறி கூடும். நான்கு, ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் ஓதுமே. இந்த மந்திரத்தில்
திருநெறி, பெருநெறி, குருநெறி, ஒரு நெறி எல்லாம் இருக்குது. இதில் நமக்கு ஒரு லாபம் என்னென்னா, குருநெறி எங்கே வந்திருக்குது? திருமந்திரத்தில் இருக்குது. அதிலிருந்து எடுத்து நீங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கிடலாம். இந்த 11வது மந்திரத்தை சுருக்கி சொல்வதறிந்தால் எப்படி சொல்லலாம்? ஒரே வரியில் சுருக்கி சொல்வதாக இருந்தால், அருநெறி, பெருநெறி, அதுவே சைவ நெறி, அதுவே தவநெறி. அதான் ஒரு நெறினா ஒன்றுபட்ட மனம்னு உரை எழுதியிருக்கிறோம். அதுவே தவநெறி, அதுவே சிவநெறி. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன எழுதியிருக்கீங்க சொல்லுங்கள். அருநெறி வேதத்தை பின்பற்றுவது, ரெண்டுமே சேர்ந்து தான் சைவ நெறி. அதுதான் ஒரு நெறினா அதுதான் தவம், அதுவே சிவநெறி. புரியுதா? ரொம்ப சிம்பிளாக சொன்னால் அனைத்தும் சைவமே அப்படின்னு முடிச்சிருங்க. அனைத்தும் சைவமே என்று இந்த அளவில் நிறைவு செய்வோம். இந்த பணியை நாம் செம்மையாய் செய்வதற்கு நமக்கு திருவருள் புரிந்த எல்லாம் வல்ல நடராஜ பெருமான் திருவடியை வணங்கி, குருமுதல்வர் திருவடியை வணங்கி, குருமுகா சன்னிதானம் அவர்கள் திருவடியை வணங்கி, நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளை வணங்கி, இன்று நமக்கு கிடைத்த சிறப்புகளை எல்லாம் குருமார்களிடத்தில் ஒப்படைத்து வகுப்பை நிறைவு செய்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, சிவாய நம. சிவா திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். சிவாய நம, சிவாய நம.